செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமைதான் நமது செல்வம். பூரம் உவப்பவளே, புகழ் மருவூர் பூத்தவளே, வீரம் கொடுப்பவளே, வினையெல்லாம் தீர்ப்பவளே, ஆரம் தமிழ் பூவால் ஆயிரம் யாம் சூட்டி நின்றோ, ஈரம் நிறைவிழியால் எங்களை நீ காத்திடம்மா. வேர்க்காட்டில் வேலனுக்கு வேல் கொடுத்தாய், மறைக்காட்டில் அப்பனோடு காட்சி கொடுத்தாய், மதியொளியை பட்டறிக்கே வரவழைத்தாய், மாங்காட்டில் காலொன்றில் தவமே செய்தாய். அம்மா கண்ணா, நீ காட்டிய வழிதான் என்ன கரை சேர்க்கணும். பார்க்கடல் விடமுண்ட கண்டனை காத்தாய், பண்பான கணவனை நீ என கருளுவாய். பெண்ணே, உனது பக்திக்கு மெச்சினோம். அப்ளிகேஷன் ஆண்டவன் கிட்ட போடாத, உங்க அம்மா கிட்ட போடு, இல்ல என்கிட்ட போடு. கடவுளை கல்யாண புரோக்கரா ஆக்காத. வம்ப ஆபீஸோட வச்சுக்க. ஆண்டவன் வரையிலையும் வேணாம். ஏய், நான் சாமியை டிஸ்டர்ப் பண்றது இல்ல, ஆசாமிகளைத்தான் டிஸ்டர்ப் பண்ணுவேன். இப்ப எனக்கு என்ன டிஸ்டர்ப்? வரவேற்படி என் ரூம்மேட் மேல டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டால, நீ என் ரூம்க்கு வந்துடுறீ. ஓ ரூம்க்கு வந்து உன்கிட்ட என் சுதந்திரத்தை அடகு வைக்கணுங்கிறியா? என்னடி இது? உன்னை தவிர எனக்கு வேற யாரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லைன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவே. அப்ப அதெல்லாம் பொய்யா? சாரிடி, யாரோடய என்னால ஒன்னா இருக்க முடியாது. கிராமத்துல எங்க அம்மா தனியா தானே இருக்காங்க, அவங்களை இங்க கூட்டிட்டு வந்து வீட்டுல இருக்கலாம்ல. நான் அதை கூட விரும்பல. நாளைக்கு கணவர் வந்துட்டா அது வேறடி, அது வாழ்க்கை துணை. ஆமா, இவ்வளவு சொல்றவ நாளைக்கு வரவர்கிட்ட கட்டில படுத்துக்கிட்டு இது என் கட்டில்,
நீங்க கீழே தான் படுக்கணும்னு சொன்னாலும் சொல்லுவேன். அப்படி நான் சொன்னா அவரு கீழே தான் படுக்கணும். நீ செஞ்சாலும் செய்தம்மா. ஏய், இன்னைக்கு நைட் போட்டு குடிடி. புத்தகம் தானே கேட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் புத்தகம் மட்டும் இல்லடி, பேனா, வாட்ச் இதெல்லாம் கூட புருஷ மாதிரி தான். ஒருத்தரே தான் யூஸ் பண்ணும். வட்டி சொத்தை பங்கிட்டாலும் வாழ்க்கை சொத்தை பங்கிட மாட்டேன்டி. ஆபீஸ்க்கு போனோம் ஆள விடும். ஏண்டி பறக்குற? கார்ல போயிடலாம். வேணாண்டி, நேரத்துக்கு ஒரு காரு, விதத்துக்கு ஒரு ஆளுங்கிறது உன்னோட இருக்கட்டும். உனக்கு பல ரூட்டு, எனக்கு பஸ் ரூட்டு. காமாட்சி, என்னங்க வேலைக்கு வர சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அத போய் நான் என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். இந்த வேலையாவது கிடைக்கட்டும், போயிட்டு வாங்க. அப்பா அப்பா, நீங்க எதுக்குப்பா வேலைக்கு போகணும்? ரிட்டையர் ஆகுற வரைக்கும் தான் நீங்க எங்களை பாத்துக்கிட்டீங்க. இனிமே உங்களை ராஜா மாதிரி உட்கார வச்சு பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை. அப்ப எனக்கு ரிட்டையர்மெண்ட்? கவலைப்படாதம்மா, நான் சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே உனக்கு ரிட்டையர்மெண்ட். பாத்தியாடிய புள்ளிகளை. ரிட்டையர்மெண்ட் எல்லா விஷயத்திலும் இருக்கணும். ஆமா ஆமா. இல்லடி, நோ தேங்க்ஸ். அவ கேரக்டர் தான் உனக்கு தெரியுமேடி. டேக் இட் ஈஸி. இருந்தாலும் இது நல்ல பழக்கம் இல்லடி. இதுக்கெல்லாம் அவ அனுபவிக்க தான் போறா. என்னடி அவ உன்னை பேனா கேட்டல? வழியில போறத எடுத்து மடியில கட்டிக்கிட்டு குத்துதே கூடாதுன்னு சொன்னா என்னடி அர்த்தம்? என்ன பாரு, அவசரமா வந்தியே பாத்தியா? நான் முந்திட்டேன். இந்த விஷயத்துல நான் எப்பவும் முந்த மாட்டேன். அவசரப்பட்டு முன்னுக்கு வர்றதுல எப்பவுமே ஆபத்து இருக்கு. ஒரு ஸ்மால் கனெக்ஷன். முன்னுக்கு வர்றவங்களுக்கு எப்படி பின்னுக்கு போகணும்னு தெரியும்டி. யானைக்கும் அடி சறுக்கும்டி. இந்த ரூபா சறுக்கவே மாட்டேன். ரூபாமா, நீங்க ரொம்ப நல்லா அடிக்கிறீங்க. அடாடாடாடாடாடா. டேய் கோகுலகிருஷ்ணா, எங்கடா போய் தொலைஞ்ச? இத வந்துட்டேன் சார். அந்த சூனாமானாவை கூப்பிடுற, சுத்த மடையனா இருக்கான். யோ, இங்க வாயா. கல்யாண பத்திரிகையில தான் மிஸ்ஸஸ் ஆக முடியுது. வாழ்க்கையில எப்போ திருமதி ஆக போறேனோ. சாரி மேடம், குடுங்க, மாத்தி எழுதிடுறேன். மேடம், கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கல்யாணம் ஆக போதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல அறிகுறி. அப்படியா பாஸ்? நிச்சயமா எனக்கு கல்யாணம் நடக்குமா? சத்தியமா நடக்கும் மேடம். தேங்க்யூ பாஸ். கலா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போற? போங்க மேடம், இனிமே ஆபீஸ் ஒர்க் பண்ண வேண்டாம், ஹோம்ஒர்க் மட்டும் பண்ணா போதும்னு அவர் சொல்லிட்டாரு. பாக்கர், நீங்களும் கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வந்துடணும். இந்தாங்க. டோன்ட் வரி கலா, தம்பதிகளை வாழ்த்த மாப்பிள்ளையோட நான் ஜோடியா வந்துடுறேன். தேங்க்யூ மேடம். வரட்டுமா? எனக்கு பிஏவா வந்தவங்க எல்லாம் ஹோம்ஒர்க் பண்ண போறாங்க. நான் எப்போ ஹோம்ஒர்க் பண்ண போறேனோ? கூடிய சீக்கிரமே நீங்களும் ஹோம்ஒர்க் பண்ணத்தான் போறீங்க. அமெரிக்காவில 60 வயசு கிழவிய 20 வயசு பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா நேத்து பேப்பர்ல படிச்சேன். குட் பாய், குட் பாய். கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அமெரிக்கான்னா அமெரிக்கா தான் மாப்பிள்ளை. உங்களை மாதிரி இளைஞர்களாலதான் இந்தியாவை அமெரிக்காவா மாத்த முடியும். பாஸ், from today onwards you are going to be appointed as my PA. Thank you madam, thank you. எங்க போறீங்க? இனிமே இதுதான் உங்க சீட். ஏண்டி, அந்த பேங்க் என்ன ஓடியா போயிடும்? பணத்தை நாளைக்கு போட்டா என்ன? இங்க பாரு, யாரு வந்திருக்காங்க. அம்மா, என்ன எப்பமா வந்த? ஓவர் டேங்க் ரொம்ப போயிடுச்சுல்ல. 5 நிமிஷத்துக்கு அரை கவுளி வெத்தலைன்னா காம்பெண்ணி நீங்க கணக்க பாத்துக்க. சும்மா இருடி. ஏமா, நான் நட்ட மாதுளம் செடி பூத்து காய்ச்சிருச்சா? நீ நட்ட மாதுளம் செடி பூத்து காய்ச்சிருச்சு. ஆனா நான் தொட்ட பொண்ணு நீதான் இன்னும் பூத்து காய்க்காம இருக்கிற. அவனும் ஆரம்பிச்சிருக்க உன் கல்யாண புராணத்தை. அதுக்காகத்தானே மெனக்கட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நீங்க மெனக்கடவே வேண்டாம். ஏ கிளாஸ் நிக்கிறேன் என்ன பிடிச்சி ஒரு ஸ்மால் கனெக்ஷன் கொடுங்க. இம்மிடியேட்டா கல்யாணம் பண்ணிக்குவா. இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. ஆனா நீங்க ஒண்ணுமா ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போடுற. 10 கட்டளையா? கேட்டுக்குங்க சாத்தியமானு. நல்ல குடும்பமா இருக்கணும் 1, நாத்தனார் இருக்க கூடாது 2, ஏகப்பத்தினி விருதனா இருக்கணும் 3, எந்திரிச்சதும் தண்ணி அடிக்கணும் 4, சம்பளத்தை இவதான் என்னணும் 5, சைவமா தான் இருக்கணும் 6, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் 7, பிரிச்சு போட்டு தாண்டக்கூடாது 8. அழிச்சு போடுவாங்க. எரி போட்டி எரி வெத்தலைய. அம்மா, என்னால முடியலம்மா. இந்த வயசுல எப்படித்தான் இந்த இடி இடிக்கிறீங்களோ?
ஒரு நாள்ல நாடி நரம்பெல்லாம் அந்த போச்சும்பா. இந்த வக்கனை பேசுற ஒண்ணும் குறைச்ச இல்ல. காலாகாலத்துல நீயாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா தானடி அவருக்கும் கல்யாணம் தானே போறோம். அம்மா, நீங்க பணத்தை வச்சுக்கிட்டு மாப்பிள்ளையை தேடுறீங்க. நான் மாப்பிள்ளைக்காக பணத்தை சம்பாதிக்கிறேன். பேர் சொல்லுங்க. பார்வதி. நட்சத்திரம் சொல்லுங்க. தெரியாது. சீதா பிராட்டிக்கும் நட்சத்திரம் கிடையாது. ஸ்ரீராமனோட நட்சத்திரம் புனர்பூசம். ஆக புனர்பூசத்துல பிறந்த பிள்ளையாண்டான் தான் நோக்கு புருஷனா வாய்ப்பன். சாமி, பேர் நட்சத்திரம் பாஸ்கர், புனர்பூசம். ஸ்ரீராமா ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நம. மரகதம், உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தியே. ஆமா, அங்க பாரு. சகலமும் அவன் தானே வேந்து கிடக்கானே அந்த பிள்ளையாண்டா. என் பக்கத்தாட்டு பையன் தான். நல்ல வேலையில இருக்கான். தப்பு தண்டா இல்லாத பையன். அவனை கல்யாணம் பண்ணிக்க போறவோ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலியா தான் இருக்கணும். இந்த பைய சுமக்கிறதுக்காவது உங்களுக்கு சத்துணவு போடத்தான் வேணும். சத்துணவை சாப்பிட்டு சர்க்காருக்கு துரோகம் பண்ணாதீங்கடா. நீங்க துரோகம் பண்ணாம இருந்தா சரி. இந்த வயசுல எதால வந்து போகிறீங்க? அடியே கஷாயம், உனக்கு எவண்டி காமாட்சின்னு பேரு வச்சான்? காப்பி கசக்குது. ஏற்கனவே சக்கரை அதிகமா தான் போட்டிருக்கேன். இதுக்கு மேல போட்டுக்கிட்டா டயாபிட்டிஸ் வந்துரும். அடியே, பணக்காரனாத்தான் ஆக முடியல. பணக்கார வியாதியாவது வரட்டும். வாங்குற சம்பளம் காப்பிக்கே போதுல, இதுல சக்கரை வியாதி வேற வரணுமா? பசங்களுக்கு இருக்கிறதே இன்னும் 2 ஸ்பூன் சக்கரை தான். இதுக்கு மேல கேட்டாலே இல்ல. இல்லங்கிறத எத்தனை தான் கத்தணுமா? கிட்ட வந்து சொல்லண்டி. அம்மா என்னடா போன கரையா காயா பழமா? பழம் தான். 10 ரூபா வாங்கிட்டு சொன்னா 7 ரூபாய் தானே இருக்கு. இன்ஸ்டிடியூட்ல டைப் படிக்க பேப்பர் கடை வாங்கியிருந்தல, அதுக்கு 3 ரூபாய் கொடுத்துட்டேன். நீ வேற கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டியா? உருப்பிட்டாப்புல தான் பழைக்க வச்சுட்டா நீங்க தானே. அவன் என்ன பார்த்தாலே 10 நாள் கடங்கார வர்றாங்கிற அளவுக்கு பட்ட பேரே வந்துருச்சு. அது என்னடா 10 நாள் கடங்கார? ஆமா, 20ஆம் தேதிக்கு மேல எந்த மாசம் கடை வாங்காம நாம இருந்திருக்கோம். மம்மி அம்மா ஒரு டம்ளர் சர்க்கரையும் ஒரு டம்ளர் ரவையும் வாங்கிட்டு வர சொன்னா. அடுத்த மாசம் தந்துறேன்னு சொன்னா. ரவதாமா இருக்கு, கீரை எடுத்துக்கிட்டு வரேன். பாப்பா நம்மள மாதிரியே ட்ரைனிங் எடுத்துக்குது. நீ பொழைச்சுக்குவ. இந்தாமா. சரி விடுறா, அடுத்த வீட்டுக்கு சக்கரை கேட்க போனா. சக்கரையோட அப்படி ஒரு சவரி சேர்த்துக்கல. கண்ணா, பாத்தியா? வீட்டுக்கு வீடு வாசப்படி. 10 நாள் கடங்காரங்க இந்த நாட்டுல ரொம்ப ஜாஸ்தி. அம்மா, ஐயோ என்னடா இது காயம்? கீழே விழுந்துட்டமா. எப்படா விழுந்த? ஐயா, ஒரு தடவை விழுந்து காமிச்சிடுறா. அவங்க அம்மா ரொம்ப ஆசைப்படுறா. கிண்டல ரூபாய் இருக்கா? இப்போ அண்ணனுக்கு ஆயின் பண்ணுவாங்க. ஐயோ பாசு மேடம், பாசு மேடம், பாசு பாசு. நேற்று இன்று வந்ததல்ல இந்த ரொமான்ஸ், என்ன கட்டி பிடிச்சி காதல் பண்ண தந்தேனே சான்ஸ். நேற்று இன்று வந்ததல்ல இந்த ரொமான்ஸ், என்ன கட்டி பிடிச்சி காதல் பண்ண தந்தேனே சான்ஸ். எப்போ மேரேஜ் எனக்கு ஏறுது ஏஜ். எப்போ மேரேஜ் எனக்கு ஏறுது ஏஜ். மயங்குறே தவிக்கிறே துடிக்கிறே ஏங்குறே ஐயா அம்மா ஐயா ஐயா. நேற்று இன்று வந்ததல்ல இந்த ரொமான்ஸ், என்ன கட்டி பிடிச்சி காதல் பண்ண தந்தேனே சான்ஸ். பப்பாளி பழமே நீ பறித்து வச்ச சக்கரை, தக்காளி பழமே நான்
கழுத கூட கத்தல கல்யாண சகுனம் பார்த்தேன் கழுத கூட கத்தல எப்போ மேரேஜ் எனக்கு ஏறுது ஏஜ் மயங்குறே தவிக்கிறே துடிக்கிறே ஏங்குறே ஐயோ அம்மா நேற்று இன்று வந்ததல்ல எந்த ரொமான்ஸ் என்ன கட்டி பிடிச்சு காதல் பண்ண தந்தேனே சான்ஸ் நேற்று இன்று வந்ததல்ல இந்த ரொமான்ஸ் என்ன கட்டி பிடிச்சு காதல் பண்ண தந்தேன சான்ஸ் நேற்று இன்று வந்ததல்ல இந்த ரொமான்ஸ் என்ன கட்டி பிடிச்சு காதல் பண்ண தந்தேனே சான்ஸ் இனிமே உங்களை எல்லாம் விசில் அடிச்சுதான் கூப்பிடணும் போல இருக்கு. வெள்ளைங்கப்பா இங்க தானே இருந்தது. எங்க இங்கதான் மேடம். வேலை பாருங்க பாருங்க. ரூபாவுக்கு ரூபா பிரச்சனையா? செத்தால் அடிப்போம். உங்க கை என் உடம்புல விளையாடுற அளவுக்கு செக்லீஸ் விளையாட மாட்டேங்கிற. தாலிக்கு தங்க இல்லைன்னு நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க சேர்வட மாதிரி உங்களுக்கு மாங்கல்ய பலம் ஜாஸ்திங்க. ஸ்மால் கனெக்ஷன் கொடுக்கறது. ஐயோ சைஃபரோட நின்னுக்க தமிழ் கிட்ட வராது. இது சாந்தி முகூர்த்தத்துக்கு போட்டது. ஓ மாமனார் வீட்டுல அடிச்சுக்கொள்ளையா? பரவாயில்ல பரவாயில்ல, உங்களுக்கு வாங்கவும் தெரியுது கொடுக்கவும் தெரியுது. என்னடா கண்ணா அண்ணனை ஆட விட்டுட்ட? அண்ணா அண்ணா தானே எங்க குடும்பம் ஓடும். என்னடா அம்பி சொல்ற? மாமி சின்ன முள்ள அம்மா, பெரிய முள்ள அப்பா, பின்னாடி முள்ள நீ ஆக்கும். கரெக்ட். அம்மா கையில என்ன ரவ குடி. வாங்குறதுக்கு பொண்ணு, குடுக்கறதுக்கு கௌரவமா அம்மாவா? நோக்கு குறுக்கு ஜாஸ்தி. என்ன மாமி சௌக்கியமா? 1ஆம் தேதி வந்தாலே சௌக்கியம் தானப்பா. என்னடா காய்கறி கூட நீயே வாங்கிட்டு வந்துட்ட? நீ அடிக்கிற கமிஷன் தாங்கல. நல்ல பிள்ளைங்க. ஏன் மாமி காலகாலத்துல பாஸ்கருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி விடுறதானே? நல்ல இடமா தான் தேடிட்டு இருக்கோம். அது அதுக்கு நேரங்காலம் வர வேண்டாமா? வந்துருச்சு. ஜாதகத்தோட வந்திருக்கேன். அப்படியா மாமி? உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணும். மாமி இத மாமா கிட்ட கொடுத்து பொருத்தம் பார்க்க சொல்லு. இப்போ எனக்கு என்னப்பா கல்யாணத்துக்கு அவசரம்? ஐயோ ஐயோ அண்ணே, என் அவசரத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? மாமி சொல்லுங்க. நீ கவலைப்படாத ராம்பி, என் கௌரி நோக்குதான். கௌரியோட டபரி குடுக்குறீங்களோ இல்லையோ, ஒரு முறை சபரியா கொடுத்துடுங்க. குறும்பு குறும்பு. மாமி எல்லாத்தையும் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். வாங்க. அம்மா சம்பளம் கமிஷன் தான் கட்டாயிடுச்சு. எங்க மாமூலையா கொடுங்க. மாமூலா அப்பா கிட்ட வாங்கிக்க. இந்த பெருமையே எனக்கு போதுமுடி.
எஸ், குமாரி ஸ்பீக்கிங். மிஸ்டர் பாஸ்கர் இருக்காரா? நான் ஒருத்தி இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். இவ யாரு? அவர் இன்னும் வரலையே. இன்னும் வந்திருக்கணுமே. போன கொஞ்சம் பொறுப்பானவங்க கிட்ட குடுக்குறீங்களா? நான் இந்த ஆபீஸ்ல மேனேஜர். என் பொறுப்புல தான் அவரே இருக்காரு. சாரி மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். அவர் வாய்ஸ் கேக்குதே. கொஞ்சம் கனெக்ஷன் கொடுக்குறீங்களா? ஐயோ, என்னையே கனெக்ஷன் கொடுக்க சொல்றாளே, நான் டிஸ்கனெக்ட் ஆயிடுவேனா? ஆமா, நீ யாரு? நான் அவர் அத்தை பொண்ணு. அத்தை பொண்ணா? சொல்லவே இல்லையே. அவர் ரொம்ப வெக்கப்படுவாரு. கல்யாணத்துக்கு போய் எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. கல்யாணமா? மாப்பிள்ள அத்தை பொண்ணுன்னு இந்த அறியாத பொண்ணை தவிக்க விட்டுடாதீங்க. நான் தடுமாறி போவேன். பேசுங்க. ஹலோ, யார் பேசுறது? நான் எட்டனா பேசுறேன். எட்டனாவா? உங்க எட்டனாங்க பேசுறேன். கை காயமெல்லாம் எப்படி இருக்கு? முடியாதுங்க. இந்த விளையாட்டுலாம் வேணாம். இன்னைக்கு சாயந்தரம் டிஎம்எஸ் பஸ் ஸ்டாப்ல உங்களை நான் சந்திக்கிறேன். இல்ல போலீஸ் உங்களை சந்திக்கும். ஹலோ ஹலோ ஹலோ. என்ன மாப்பிள்ள, அத்தை பொண்ணு ரொம்ப மிரட்டுறாளா? அவ அத்தை பொண்ணு இல்ல மேடம், ஆபத்து பொண்ணு. ஆபத்து பொண்ணா? ஆமா மேடம். பஸ்ல வரும்போது போடுறதுதான் போட்டீங்க. போலீஸ கூப்பிடுறவளை பார்த்தா போடணும். தெரியாம போட்டுட்டேன் மேடம். நீங்க தான் என்ன காப்பாத்தணும். நீங்க கவலையே படாதீங்க மாப்பிள்ள, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க மட்டும் அவ பக்கம் இனிமே தலை வச்சு படுக்க கூடாது. அதுக்கு மேல அவ ஏதாவது பண்ணுனா உங்ககிட்ட இருந்து எட்டனாவ அவதான் பிட் பாக்கெட் அடிச்சான்னு கேஸையே நான் மாத்திடுறேன். தேங்க்யூ மேடம். கழிச்சுட்டு போடு, சீக்கிரம் போடு. அம்மா, நீ ஏண்டி அழற? அழ வேண்டியவன் நான். எனக்கு ஒரு வழி கிடைக்காதானு தாண்டி இந்த வழி எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்க. ஐ ஹவ் ஆல்ரெடி வாங்க. இதுவாவது அவளுக்கு கடைசி அபாஷனா இருக்கட்டும். கடைசிங்கிறது எதுவும் நம்ம கையில இல்ல டாக்டர், அது கடவுள் கையில. ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். ஜெயில்வாடம் மாதிரி நடந்துக்காதீங்க டாக்டர். பதவியோட நீங்க ஆம்பளையாவும் இருந்தீங்க, பக்குவமா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நான் என்ன டாக்டர் பண்ணுவேன்? பணம் இருக்குங்கிறதுக்கோசரம் அவன் கணத்தை கொடுத்துட்டு போயிடுறான். அந்த கணத்தை குறைக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கறேன். ஒரு ஸ்பான் கனெக்ஷன் தான். 4 பேர் சிரிக்கிற மாதிரி பண்ணி தேடி அந்த 4 பேரா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. ஹே, இப்பெல்லாம் வரன் எப்படின்னு யாரடி பாக்குறாங்க? வரதட்சணை எவ்வளவு தரேன்னு தானடி கேக்குறாங்க. கேட்கறாங்கிறதுக்காக கெட்டுறதா? No gain without pain. அவஸ்தை இல்லாம ஆதாயம் இல்லடி. வார்த்தையெல்லாம் காமெடியா தான் இருக்கு. உன் வாழ்க்கை எங்க டிராஜடியா போயிடுமோன்னு பயமா இருக்குடு. ஆல் இந்தியா ரேடியோ, சென்னை வானொலி நிலையம். திருமண பிரச்சனைகள் ஓர் கலந்துரையாடல். மன்னிக்கணும், நீங்க சொல்றதை ஒத்துக்க முடியாது. திருமணங்கள் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படல, ரொக்கத்துலதான் நிச்சயிக்கப்படுது. அதுல என்னங்க தப்பு? கல்யாணங்கிறது ரயில் பயணம் மாதிரி. செகண்ட் கிளாஸுக்கு ஒரு சார்ஜ், ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு ஒரு சார்ஜ், ஏசிக்கு இன்னொரு சார்ஜ். அந்த சூழல மாப்பிள்ளை வேணும்னா அதிகமா பணம் செலவழிக்கத்தான் வேணும். அப்போ நாடு முழுக்க அரிசி பருப்புக்கு ரேஷன் கடையில ஒரு விலை நிர்ணயம் பண்ற மாதிரி மாப்பிள்ளைங்களுக்கும் ஒரு நியாய விலை கடை திறந்துட்டா எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு விலை கொடுத்து வாங்க சௌகரியமா இருக்கும். உங்களுடைய கோரிக்கை ரொம்ப நியாயமானது. பொண்ணுங்கன்னா சமைக்கவும் சுமக்கவும் மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. மிஸ்டர் பாஸ்கர், வரதட்சணை இல்லாம நீங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பீங்களா? நிச்சயமா. ஆனா அந்த பொண்ணு எங்க அப்பா அம்மாவால நிச்சயிக்கப்படணும். மிஸ்டர் பாஸ்கர், வளர்க்குற வரைக்கும் தான் அப்பா அம்மா வாழ்க்கையை தெடிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் பெத்தவங்க கீழ்ச்ச கோட்டை தாண்டவே மாட்டேன். நான் கீழ்ச்ச கோட்டை எங்க அம்மா தாண்ட மாட்டாங்க. நான் யார விரும்புறேனோ அவரையே கட்டி வைப்பாங்க. நீங்க விரும்புறவரு உங்களை விரும்புறேனா? விரும்ப வைப்பேன். எவன் மாட்ட போறானோ. ஹலோ, என்னையா? உங்களுக்கே அது நியாயமா? எதுங்க? சந்தர்ப்பம் நம்ம சந்திக்க வைக்கணுமா? சம்பிரதாயத்தோட சந்திக்க முடியாதா? அவசரப்பட்டு அட்வான்ஸ் மட்டும் கொடுக்குறீங்க, அப்புறம் ஆளே அம்பையில் ஆயிடுவீங்க. என்னங்க சொல்றீங்க? இதத்தான் சொல்றேன்.
ஏங்க கவர்மெண்ட்ல எதுக்கு காசு அடிக்கிறாங்க? ஏதாவது பொருள் வாங்க தானே, எதை வாங்க இதை ஏன் பாக்கெட்டுக்குள்ள போட்டீங்க? அது வந்து அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நிச்சயமா இல்ல? சத்தியமா இல்லைங்க. அப்ப கையில எடுத்து சத்தியம் பண்ணுங்க. ஓ கை அங்க. I love you. ஐயோ, என்னால லவ் எல்லாம் முடியாதுங்க. நான் இப்பதானே சொன்னேன் எங்க அப்பா அம்மாவை கேட்கணும்னு. அப்ப கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? கேட்டீங்களா? இல்ல. ஹலோ, கேட்டீங்களா? கேட்டீங்களாங்கறல்ல? இல்ல. ஹலோ, உங்களுக்கு எங்கதான் ரேஷனா? காண கொடுங்க, நான் கடைசி வாங்கி தரேன். என்ன? சிங்காரம் வயது 59, மாமனார் இருக்காரு. காமாட்சி வயது 48, மாமியார் இருக்காங்க. பாஸ்கர் வயது 25, நம்ம வீட்டுக்காரரு. கண்ணன் வயது 15, கொழுந்தனாரு. அப்பா, நாத்தனார் இல்ல. கேட்டீங்களா? இல்ல. நான் இப்பதான் கேட்டேன், பாமாயில் இருக்குன்னா நீ இந்த ரொம்ப தெரிஞ்ச மாதிரி, நீ போய் வாங்குமா. நான் வரேன், நீங்களே வாங்கிக்கோங்க. கேட்டீங்களா? ஐயோ, கேட்க முடியாதுங்க. கேட்க வைக்கிறேன்டே. பிள்ளையார் சுழிய மட்டும் நான் போட்டிருந்தேன்னா இந்நேரம் நீ பிள்ளையே பெற்றிருப்ப. நீ சொல்றத பார்த்தா இது தூண்டில சிக்கிற மீனா எனக்கு தெரியல. சொரா மீன் வலதான் விரிக்கணும். கோகுலகிருஷ்ணா, உன்னை நான் தெரியாம அடிச்சிட்டேன்டா, மன்னிச்சுக்கடா. என்னால தாங்க முடியலடா. 25 வருஷத்துக்கு முன்னால உன் மூஞ்சிக்கு கல்யாணம் கல்யாணம் ஒரு கேடா, அதுவும் என்ன எல்லாம் சொல்லாதீங்க. இது வேற. கொண்டா, உன் தலையிலே சுத்த திரும்ப. அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னது கூட நான் வருத்தப்படலடா. ஆனா நான் வாங்கிட்டு போன பூவை என் குடுமையிலேயே சுத்தி அனுப்பிச்சா பாரு. பின்ன என்ன சார், நீங்க போட்டுக்க வேண்டிய பேண்ட் அவங்க போட்டு இருந்திருக்காங்க, அவங்க கட்டிக்க வேண்டிய சேலையை நீங்க கட்டிட்டு இருந்திருக்கீங்க, நீங்க வச்சுக்க வேண்டிய கிளாப்பை அவங்க வச்சு இருந்திருக்காங்க, அவங்க போட்டுக்க வேண்டிய சேலையை நீங்க போட்டு இருந்திருக்கீங்க. அதுதான் சார் இடிச்சிருக்கு. வாஸ்தவம் தான். அது மாத்திரம் இடிக்காம இருந்திருந்தா உங்க பிள்ளைங்களும் எங்கேயாவது ஃபைல் பார்த்துட்டு இருக்கோம். அடச்சே. சார் சார், ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க சார். சரி சார், நிறைய எழுதணும், வேற ஆள பாருங்க. சார் சார், ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க சார். சாரி. சே, வர வர நாட்டுல மனிதாபிமானமே இல்லாம போயிடுச்சு. கொடுங்க சார், நான் எழுதி தரேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. பெண் இருக்கா? ஓ, சொல்லுங்க. என் உயிர் காதலிக்கு உன்னுயிர் காதலன் எழுதுவது. அன்பே, உன்னை நேரில் சந்திக்க முடியாத அளவுக்கு என் நிலைமை மோசமாக இருக்கிறது. கைய சொன்ன சார். நீ நினைப்பது போல் கிழவிக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆனாலும் ஆபீஸில் உள்ள கிழவியின் தொந்தரவு தாங்க முடியவில்லை. உங்க ஆபீஸ்லயே ஒரு கேள்வியா? எங்க சார் கிழவி இல்ல? நீங்க எழுதுங்க சார். கல்யாணத்திற்கு பின்பு நடக்க வேண்டியதெல்லாம் நமக்குள் முன்பே நடந்து விட்டது என்று கவலைப்படாதே. அட பாவி, உணர்ச்சி வசப்பட்டுட்டோம், விட்டுடுங்க சார். அப்புறம் வீட்டில் உள்ளவர்களை நீ கொடுத்த வரதட்சணை பணம் 5000 கொண்டு சமாளித்து விட்டேன். வரதட்சணையா? அதெல்லாம் இப்ப எதுக்கு சார்? கிழவியை சமாளித்து நம் திருமணம் நடக்க நீதான் ஒரு வழி செய்ய வேண்டும். இப்படிக்கு உன் ஆருயிர் காதலன் பாஸ்கர். பாஸ்கரா? என் பேர் சார். என் பேரும் பாஸ்கர் தான். கடவுளோட விளையாட்ட பாத்தீங்களா? இந்த பாஸ்கருக்கு ஹெல்ப் பண்ண இந்த பாஸ்கர் அனுப்பி வச்சிருக்கேன். காட் இஸ் கிரேட் சார். அப்போ நான் இதை போஸ்ட் பண்ணவா? வேண்டாம் சார், இது பத்திரமா போய் சேரணும். நானே போஸ்ட் பண்ணிடுறேன். என்னுயிர் காதலி பார்வதிக்கு உன்னுயிர் காதலன் உன்னுயிர் காதலன் ஐயோ, என்ன நம்புங்க மேடம், நான் இதை எழுதவே இல்லை. பேரை பாத்தீங்களா? பார்த்தேன் பாஸ்கர். 5000க்கு ஆசைப்பட்டு உன்னையே நீ அடமான வச்சுட்டியே பாஸ்கர். அடியே 50,000 வேணாலும் கொடுத்துருங்கடி, என் மாப்பிள்ளைய விட்டுடுங்கடி. ஐயோ ஐயோ, நான் 5 பைசா கூட யார்கிட்டயும் கடை வாங்கினது இல்ல. என்ன போய் 5க்கும் 10க்கும் ஏல விடுறீங்களே. அது மட்டுமா மேடம்? உங்களை பத்தி எழுதுறதெல்லாம் படிக்கலையா? படிச்சேன். பாஸ்கர், நீ என்ன கல்யாணம் பண்ணி காட்டி கூட பரவாயில்ல, கை கூசாம என்ன கிழவின்னு எழுதிட்டியே பாஸ்கர். என்ன மன்னிச்சிருக்க மேடம், கை கட்டு போட்டு வந்து நீ கிட்ட மாட்டி விட்டா. உன் மேல குத்தம் இல்ல, உன்னை சொல்லி தப்பே இல்ல. வெள்ளம் வந்தப்பவே வாரி குடிக்காம வடிஞ்சதுக்கு அப்புறம் பள்ளம் தோண்டி குடிச்சவன் கதையா ஆயிப்போச்சே என் கதை பாஸ்கர். என்கிட்ட அப்படி என்ன இல்லன்னு நீ அவளை காதலிச்ச? வயசு வாலிபம். அடியே, வயசை பத்தி பேசாதடி, வயசை பத்தி பேசாத. அப்படி என்ன எனக்கு வயசு ஆயிப்போச்சு? 42 வயசு ஒரு வயசா? சோ உங்க வயசை பத்தி இப்ப என்ன ஆனது ஆயிப்போச்சு. ஆசீர்வாதம் பண்ணி
5 மணிக்கு இவரை பனகல் பார்க்குக்கு அனுப்பி வைங்க. இல்ல என்னடி செய்வேன்? என்ன செய்வேனா? ஒரு ஸ்மால் கனெக்ஷன் தான். என்ன உங்களையும் சேர்த்து கூண்டுல ஏத்துவேன். ஐயோ மேடம், என்ன காப்பாத்துங்க, நான் நிரபராதி. அல்லாடி மாதிரி கில்லாடி வந்தா கூட உன்னை காப்பாத்த முடியாது. நீதான் வரதட்சணை வாங்குறதுக்கு ரசீதே எழுதி கொடுத்துருக்கிறியே. ஐயோ, எல்லா லெட்டரையும் நான் சொல்லித்தானே எழுதுவேன். இதை மட்டும் நான் சொல்லாம ஏன் எழுதுனேன்? அவ சொல்றபடியே நீ கேட்டுக்க போ. மேடம் இப்படி திடீர்னு கட்சி மாறிட்டீங்களே. இல்லைன்னா உன்னோட சேர்த்து என்னையும் கூட்டுல ஏத்துவேங்கிறாள. தேங்க்யூ தேங்க்யூ. இங்கு ஸ்ரீதேவி மாறுகிறாள் பாறை. ஸ்ரீரங்கன் பாடுகிறான் கீதை. இங்கு ஸ்ரீதேவி மாறுகிறாள் பாறை. மயங்காத பெண்மையே மதிப்புரை, அதன் மறுபக்கம் ஆமையின் பதிப்புரை. மயங்காத பெண்மையே மதிப்புரை, அதன் மறுபக்கம் ஆமையின் பதிப்புரை. பூ போல உன்மேனி புகழுரை, நான் பொன் போல காப்பதே சிறப்புரை. நான் பொன் போல காப்பதே சிறப்புரை. ஸ்ரீராமன் வருகின்ற பாதை நின்று சிங்காரம் பாடுகிறாள் சீதை. அச்சமும் நாணமும் அறிவுரை, அவை காணிந்து சுவை தேடினால் கருத்துரை. அச்சமும் நாணமும் அறிவுரை, அவை காணிந்து சுவை தேடினால் கருத்துரை. ஆசைக்கு அணை போடும் நிறைவுரை, அது அள்ளினால் குறையாத பொருளுரை. அது அள்ளினால் குறையாத பொருளுரை. ஸ்ரீராமன் வருகின்ற பாதை நின்று சிங்காரம் பாடுகிறாள் சீதை. ஸ்ரீரங்க
பாடுகிறான் கீதை, இங்கு ஸ்ரீதேவி மாறுகிறாள் பாதை. ஸ்ரீரங்கன் பாடுகிறான் கீதை, இங்கு ஸ்ரீதேவி மாறுகிறாள் பாதை. ஐயோ பிடிங்க பிடிங்க, சொன்ன மாதிரியே தற்கொலை பண்ணிக்க போயிட்டாரு. அண்ணா என் தாலியை காப்பாத்துனீங்க அண்ணா. என்னமா என்ன அது? அந்த புண்ணியவனை விட்டுருங்க, என்ன அனாதைய விட்டுட்டு இவர் தான் ஆட்டோல வந்து தாலி. ஐயோ தாலிகிலின்னு போய் சொல்றாங்க. இவ யாருன்னு எனக்கு தெரியாது. என்னங்க இவ கழுத்துல தாலி இருக்கா பாருங்க. ஸ்டேட்ல விட்ட ஜிமிக்கே சொல்லுவேனா, குதிரையில விட்ட கொலுசு சொல்லுவேனா, சக்கரத்துக்கு கொடுத்த சங்கிலிய சொல்லுவேனா, தண்ணியில விட்ட தாலிய சொல்லுவேனா, இதுக்கு மேல இப்ப என்னைய விட்டுட்டு சாக போற கதைய சொல்லுவேனா? ஐயோ ஐயோ பாரடி அந்த தங்கத்தை. நீ தான் இருக்க ஒரு முடையனா மூக்குத்தி கூட தரமாட்டேங்கிற. அது தாலியே கழட்டி கொடுத்துருக்கு. யோ நீ என்ன தாலி கட்டியா கூட்டிட்டு வந்த கழட்டி கொடுக்கறதுக்கு? தள்ளிக்கிட்டு தானே வந்த. தள்ளிக்கிற வந்த கதையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாமே. முதல்ல தங்கச்சியோட கதையை கவனிப்போம். தங்கச்சியா? ஐயோ தங்கச்சி இருக்குது, வாங்க போயிடலாம். விடு. என்ன சார் இது? பேண்ட் சட்டியா போட்டுக்கின்னு என்ன மாதிரி குப்பத்துக்கார மாதிரி நடத்துக்கிறீங்க? ஐயா கம்பெனிட்டு போய் செட்டப் ஆகும் சாரா. குடும்பம்னா இதெல்லாம் சகஜதான் தம்பி. இட்டுன்னு போய் முதல்ல குடும்பம் நடத்து. அட போ தம்பி. நாடகம் நடத்துறீங்க? நாடகம் இல்ல மச்சான், ஒத்திங்க. நம்ம வாத்தியார் சவுண்டுக்கு தனி மரியாதை. ஏறி குந்தமா இப்படி ஒரு ரோடி என்னடா? மச்சான் பக்கத்துல டச் பண்ணி உட்காரமா. தங்கச்சி கொண்டு போய் பத்திரமா ஊட்டான்னு விட்டு. இந்தா அண்ணா ஆ, பாதி வழியில தகராறு பண்ணா என்ன பண்றது? கவலையை விட்டு நானே வர்றேன். உட்காருங்க. பாருங்கண்ணா. உட்காரு மச்சான். மச்சான் அட்ரஸ் சொல்லு. 2 நாடமணி தெரு மயிலாப்பூர். ஐயோ அது என் வீடாச்சே. பாருங்கண்ணா, இப்ப கூட நம்ம வீடுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. செட்டப் ஆயிடுச்சுல்ல, இனிமே சேர்த்து சொல்லுவாரு. சொல்றியா? மச்சான் நடந்து நினைச்சு அழுகுறியா? நடந்தது நினைச்சு அழலிங்க, நடக்க போறத நினைச்சு இப்ப அழறேன். ஓடுறா. ஐயோ சரி நடிச்ச மச்சான், வீட்டுல போய் அடிச்சுக்க. இறங்கி வர வேண்டியதானே? இறங்கு மச்சான். தங்கச்சிகளை தகராறு வச்சுக்கின உட்காந்து ஊடு கட்டிடுவேன். ஐயோ ஓடுறா. உண்மையிலேயே அவன் அண்ணன் தானா? கூப்பிட்டுமா? ஐயோ வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. அம்மா வணக்கத்தை. அம்மா இவங்க என் ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க. இங்க கிரீன் அடிச்சதுக்கு பதிலா ப்ளூ பெயிண்ட் அடிச்சிருக்கலாம். சரி சரி வாங்க. இங்க ரெண்டு யாராவது இருக்காங்களா? யார் என்ன பத்தி பேசுறது? அப்பா அப்பா. நமஸ்காரம் மாமா, என் பேர் பார்வதி. இவர் கூட வேலை பாக்குறேன். ரொம்ப புழுக்கமா இருக்கு. இங்க ஒரு ஃபேன் போட்டுடணும். என்ன என்ன அங்க சத்தம்? வாங்க. பரவாயில்லையே, வீட்டு வேலைக்கு பையெல்லாம் கூட வச்சிருக்கீங்களே. ஐயோ அவன் என் தம்பிங்க. கண்ணா இவங்க பேர் பார்வதி, உங்க கூட ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க. நமஸ்காரங்க. இருக்கிறதுல இதான் பெருசா இருக்கு. அப்ப இதான் பெட்ரூம். வாங்க. பாருங்க, ஸ்டவ்லாம் இனிமே சரிப்படாது. கேஸ் அடுப்பு வாங்கணும். அடடடா, எது எதுல இருக்குன்னு புதுசா வர உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க தம்பி எதுக்கு இருக்கான்? எழுதி ஓட்ட சொல்ல வேண்டியதானே? ஓட்டிடுவோம். அப்ப நான் புறப்படுறேன். அப்பா முதல்ல அதை செய்யுங்க. வரேன் மாமா. வராத. ஏமா வீட்டுக்கு வந்த பொண்ணு ஒரு வா காபி கூட சாப்பிடாம போனா எப்படிமா? நல்லா இருக்க. நான் இந்த வீட்டுல சாப்பாடே சாப்பிடலாம் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க காஃபியோட நினைச்சலான்னு பாக்குறீங்களா? நீங்க புறப்படுறீங்களா? வாங்க. சாரிங்க, உங்களையே கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு செஞ்சேன். கேட்டீங்களான்னு இனிமே உங்களை கேட்க மாட்டேன். கேட்க வேண்டியவங்க கேட்டுக்குவாங்க. ஏண்டா இப்ப என்ன நடந்து போச்சுன்னு சோத்த போட்டு இந்த பேச செய்யற? கொஞ்சம் பொரியல் வைக்கட்டுமா? கூட்டாவது வச்சுக்கடா. வேணாம். டேய், உனக்கு பிடிச்ச விரால் மீன் இருக்கு, அதையாவது சாப்பிடு. வேண்டான்னு சொன்னல. அவன் மேல ஏன்டா எரிஞ்சு விடுகிற? அன்றதையும் பண்ணிட்டு இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? ஏன் எல்லாரும் சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, அண்ணனுக்கு இனிமே உங்க கையால சாப்பாடு போட்டா ருசிக்காது. அதுக்கெல்லாம் அண்ணிதான் வரணும். என்னடா இது சாப்பிடுறா? ஏங்க பொண்ணு மூக்கு மூலியமா லட்சணமா தானே இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏண்டி அறிவு கட்டவள புடிக்காம புடிச்சுக்கிட்டு வந்தான். அப்போ என்ன வந்த பொண்ணு அண்ணி உண்மையிலே உன் ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்களா? டேய், அவன் கிடக்குறான் விடுறா. ஏண்டா பொண்ணுக்கு யார் யாரெல்லாம் இருக்காங்க? அம்மா என்னம்மா அதெல்லாம்? அவன் கிடக்குறான் விடு. ஆமா பொண்ணு உள்ளூரா வெளியூரா? அப்பா அவங்க கிடக்குறாங்க விடு. ஜோடி பொருத்தம். ஏன் அம்மா இவனை பாருங்கம்மா. அவன் சொல்றதுல என்னடா தப்பு?
ஐயோ அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்னடா என்ன என்னடா என்ன அப்பா, என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? இதுக்கு மேல உன்னை பேச விட்டா நீ புள்ளையே பெத்துக்கிட்டு வந்து நிப்ப. அம்மா அம்மா, எங்க போயிட்டாங்க இந்த அம்மா? அம்மா, உனக்கு அவசரம் தாங்காத. என்னடி அம்மா அது அதிசயமா இருக்கு, சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்து நிக்கிற? உனக்கு செலவு வைக்கலாம்னு வந்திருக்கேம்மா. செலவா? ஆமாமா, மாதுளையோடு சேர்ந்து உன் பொண்ணு பூத்து காய்க்கிறதா முடிவு பண்ணிட்டா. அதுக்கு எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணாமே. இந்தாங்க சார், கண்டிப்பா வந்துடணும். என்ன மாப்பிள்ள, எம்டிக்கு முதல்ல கொடுக்காம எங்களுக்கு கொடுக்குற? தப்பு போடாதீங்க சார், கொடுக்கத்தான் போறேன். கொடுக்கறது மட்டும் இல்ல, வாங்கிக்கவும் போறேன். யூ ராஸ்கல், என்ன லவ் பண்ணிட்டு எனக்கு இன்விடேஷன் கொடுக்கறியா? மாப்ள, எனக்கு இன்விடேஷன். மாப்ள, இந்த மூஞ்சிக்கு கல்யாணம் கல்யாணம் ஒரு கேடா? மார்க்கண்டேயர் மாதிரி இருக்கு. நீங்க மார்க்கண்டேயர் தானே? இன்னும் மனமேடை ஏறாத அதே மார்க்கண்டேயன் தான். கொண்டை இல்ல, நீங்க பூ சுத்த முடியாது. நீங்க கன்னியாகுமரி தானே? ஆமா, இன்னும் கன்னியாவே இருக்கிற குமரி தான். 28 வயசு வரைக்கும் ஒருத்தரையும் வேண்டான்னு நாம சொல்லிட்டோம். 28க்கு அப்புறம் ஒருத்தர் நம்மள வேண்டான்னு சொல்லிட்டான். நம்பின மாப்பிள்ளையோ நட்டாத்துல விட்டுட்டான். இந்த கட்டழகனை விட்டா இனிமே கரை சேரவே முடியாது. கவுத்திடு கவுத்திடு கவுத்திடு. கோகுலகிருஷ்ணனும் கோளாறு பண்றான். தோட்டிச்சு வேற தொடப்பத்தை தூக்கிட்டு அமிக்கிடு அமிக்கிடு அமிக்கிடு. என்ன யோசிக்கிறீங்க? இன்னும் கன்னியாவே இருக்கலாமா? மன்மத நாட்டம் இருக்கிற நீங்க இன்னும் மனமேடையாராம இருக்கலாமா? பண்ணிக்கிட்டா உங்களையே தான் பண்ணிக்கிறது. இல்லைன்னா கல்யாணம் ஆகாத கட்ட பிரம்மச்சாரியாவே இருந்துறதுன்னு முடிவு பண்ணி ஆபீஸும் ஃபைலுமா இருந்துட்டேன். நீங்க மட்டும் அந்த முடிவு பண்ணலீங்க, நான் கூட அப்படித்தான். கட்டிக்கிட்டா உங்களையே கட்டிக்கிறது, இல்லைன்னா காலம் பூரா கன்னியாவே இருந்துடுறதுன்னு முடிவு பண்ணி அப்படியே இருந்துட்டேன். நீங்க பெரிய தியாகிங்க. கல்யாணத்துக்கு போமா? எத்தனை நாளைக்கு தான் மத்தவங்க கல்யாணத்துக்கே போறது? நம்ம கல்யாணத்தை பத்தி யோசனை பண்ணுவோம் வாங்க. நான் வெயிட்டிங்ல இருக்கேன். நீ மீட்டரை கட் பண்ணுப்பா. சொந்த வண்டி வந்ததுக்கு அப்புறம் வாடகை வண்டி நமக்கு எதுக்கு? வாங்க நம்ம வண்டியிலே போலாம். ஆபீஸுக்கு வா. நீ எனக்கு லைஃப் புத்தகம் தரமாட்டேன்னு சொன்னல, நான் உனக்கு செக்ஸ் லைஃபே தரேன். கல்யாணத்துக்கு நாள் பாரம் பிச்சு உதறிடுவோம். ஜாதகத்தை பிச்சிடாதீங்க, 2 ஜாதகம் பொருத்தமா இருக்கான்னு பாருங்க. விட்டுடு வேணா. கிரகவாள் 9 பேர் இந்த ஃபைல்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபைல பாத்துடுவோம். அடா 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 அடா, பொண்ணுடைய ஜாதகம் அமர்க்க போங்க. ஆனா மாப்பிள்ளனா மாப்பிள்ள படி ஸ்ரீலோலன், காந்தர்வ பிரியன், பெண் போகி. என்ன பண்ண சொல்றேன்? நீருடைய புத்திரிக்க பாத்திருக்க மாப்பிள்ளையின் ஜாதகத்துடைய லட்சணம் எல்லாம் அப்படி இருக்கு. யாரு புத்திரி? ஏன் இவனுடைய பொண்ணுத்தானே? எந்திரி. இப்போ உன்னை பொண்ணுன்றா அப்புறம் பேத்தின்னு சொல்லுவான். வாணி, நான் வரவே மாட்டேன். வாண்ட. இது ஜாதகத்துல என்ன இருக்குன்னு பார்க்காம நான் வர மாட்டேங்கிறேன். முடியாது. இன்னைக்கு மத்தியானம் கல்யாணம், ராத்திரிக்கே ஃபர்ஸ்ட் நைட். ஐயோ ஃபைல கொடுறானே, ஃபைல். ஐயோ ஃபைல். என்று 16 வயது 16 மனது 16 அற்புதமான விளையாடு. வேட்டையாட விளையாட விருப்பம் போல உறவாடு, வீரமாக நடை போடு, நீ வெற்றி என்னும் கடலாடு.
என்ன பொருத்தம் நமக்கு இந்த பொருத்தம் காதல் என்னும் தலை வரைக்கிறது அழகா இருக்கணும் தான், இப்படி அசிங்கம் பண்ணிக்கிறதுக்கு இல்ல. ஏன் நல்லா தானே மாதிரி இருக்க? உங்களுக்கு நல்லா இருந்தா போதுமா, எனக்கும் நல்லா இருக்கணும். ஏய் ஏய் கையிடுங்க. ஐயே, இதுக்கு நான் இருந்ததே நல்லா இருந்தது. எனக்கு இதான் பிடிக்கும், போங்க. அண்ணா, என்ன இது அநாகரிகம்? ஒருத்தர் யூஸ் பண்ணதை இன்னொருத்தர் யூஸ் பண்ணிட்டு கொண்டாங்க. நான் வழக்கமா இதில் தான் சீவுவேன். வழக்கத்தை மாத்திக்க. என்ன நீங்க செய்யறது மட்டும் நாகரிகமா? அண்ணன் சீப்பால சீவுறீங்க. நான் சீவிக்காம வேற யாரும் சீவிக்குவாங்க? நான் வேற, அவர் வேறையா? அப்ப நான் மட்டும் வேறையா? வேறதான். எப்படி? புருஷனோட எல்லாம் பொண்டாட்டிக்கு தான் சொந்தம். அவர் நேரத்துக்கு தான் உங்களுக்கு புருஷனா வந்தாரு. ஆனா எனக்கு 15 வருஷமா அண்ணனா இருக்காரு. வருஷத்துக்கு எவ்வளவு நாள்? 365 நாள். 15 வருஷத்துக்கு நான் கணக்குல கொஞ்சம் வீக்கு. நீங்களே படி சொல்லிடுங்க. நாத்தனார் அது வீட்டுக்கு 4 நாத்தனார் வந்து வாசிக்கியே. 4 என்ன உங்களுக்கு 40 நாத்தனார் வந்தானு நீங்க மேக்கப் பண்ணிடுங்களே. நீங்க வர்றதுக்குள்ள பசி என்ன சாப்பிட்டுடும் போல் இருக்கு. ஆஹா, அம்மா அமக்களமான சாப்பாடு. ஐயோ, என்னடி இது? சைவமாச்சே. உங்க அம்மா சாப்பிட்டாங்களே. எங்க அம்மா சாப்பிட்டா நான் சாப்பிடணும் அர்த்தமா? ஏந்துருங்க. நல்லா இருக்க. நீங்க சாப்பிடலன்னா எங்க அண்ணன் சாப்பிட கூடாதா? நீ சாப்பிடுன. யூ ஷட் அப். இது பாருங்க, எனக்கு பிடிக்காததை நீங்க செய்யக்கூடாது. எதிருங்க. சரி, உனக்காக இனிமே இந்த வீட்டுல எல்லாரும் சைவம் தாம்மா. சரணாகதி படலாம் ஆரம்பம். கணக்கு புரியலையா? இல்ல கணக்கு பத்தியா சொன்னது புரியலையா? அண்ணே அண்ணே, என்ன சொல்லு? நேரம் கெட்ட நேரத்துல 10 பேரு ஒரு வேலைய தினம் 8 மணி நேரம் செஞ்சா 6 நாளையில் முடிக்கலாம். அதே வேலைய 2 பேரு தினம் 4 மணி நேரம் செஞ்சா எத்தனை நாளையில் முடிக்கலாம்? 10 முடிக்கலாம். ஓ, கணக்குல நீயும் வீக்கு. அண்ணிய கூப்பிடு. அண்ணி அண்ணி. போடா, அவ பெரிய கணக்கு மேல. இடியட். புடவை எல்லாம் நல்லாவே செலக்ட் பண்றீங்க. அப்போ பொண்டாட்டியதான் நல்லா செலக்ட் பண்ணலாங்கிறியா? என்ன 144 உள்ள வரலாமா? என்னன்னு ஒண்ணுதான் வாங்கிட்டு வந்தியா? இன்னொன்னு வாங்கி தர சொல்றேன், நீ கட்டிக்கிறியா? அது அண்ணனுக்கு தான் பழக்கம். டேய், என்னடா அனாவசியமா பேசிக்கிட்டு? இல்ல, அன்னைக்கு ஒரு காஸ்ட்லி புடவைன்னா அம்மாவுக்கு ஒரு கைத்தறி புடவை கூட கிடைக்கல. இல்ல, அடுப்படியில கிடக்குறவா அவளுக்கு எதுக்குடா புடவை? எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்துட கூடாதே, உங்களுக்கு எல்லாம் மூக்குல வேத்துரும். கண்ணா, என்ன இது? அண்ணனுக்கு வாயின்னு ஒண்ணு இருக்கிறத போட்டோவில் தான் தெரியுது. பிரயோஜனம்ல எதுக்குன்னு தான் ஒட்டினேன். ஒட்டினத உடனே பிச்சுட்டா எப்படி? கட்டின ஒரு தடவை பாக்கட்டும். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற சொல்லுக்கு தலைவணங்கிய ராமன் கைகேயின் சொல்லை தந்தையின் வாக்கென நினைத்து கானகமேகினான். ஏன்பா மளிகை சாமா? பாஸ்கர், இந்த மகாபாரத புஸ்தகம் என்ற சொன்ன வாங்கிட்டு வரலையாப்பா? அண்ணே அண்ணே, என் மாமூல். இனிமே எல்லாம் அண்ணிக்கிட்ட வாங்கிக்க. ஏன் இவ்வளவு லேட்டு? ஒவ்வொரு செக் போஸ்டும் தாண்டி வரீங்களோ? இந்த பிடிப்பெல்லாம் போக எல்லாம் சரியா இருக்கா பாத்துக்க. வர வர உன் வாழ்த்தனம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னடா அது? இல்லீங்க, அம்மனோட அனுகிரகம் இருந்தா தான் எல்லாமே நல்லா நடக்குன்னு சொல்லுவாங்க. இனிமே இந்த வீட்டுக்கு நீங்க தானே அம்மன். என்னடி நீ எப்பவும் என்னைய குறை சொல்லிக்கிட்டு அண்ணீர் கூட பார்க்காம என் படத்துக்கு கற்பூரம் காட்டுறா, அவர் வாய்க்கு பிளாஸ் ஓட்டுறா. பாரு, கூட்டு குடும்பத்துல வம்பு அதிகம், அன்பு அதிகம். இப்ப நீ இருக்கிறது வீடு விடுதி இல்ல.
என்ன 144 கூப்பிடுறேன் அந்த அரை டிக்கெட் அதை பார்த்துட்டு அந்த பெரியவங்களும் சும்மா இருக்காங்க. எனக்கு ஆத்திரமா வருது. ஆத்திரப்படி வேண்டான்னு சொல்லல, ஆனா அவசரப்படாத. ஏன்னா எதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா பொண்ணு. பாரு, அரடே வாமா வா. சௌக்கியமா? ஐயோ, என்னம்மா இது ட்ரெஸ் அரையும் குறையுமா? இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு சம்பாதிக்க தெரியுதே தவிர சம்பிரதாயம் மட்டும் தெரியல. தேனிக்கு போறவங்க இப்படித்தான் ஃபேஷனா இருக்கணும். அப்படியா? இத பாருமா, பாக்குறவங்களுக்கு வேலைக்கு போற மாதிரி தெரியணும், வேலைக்கு போற மாதிரி தெரியக்கூடாது. அத்தை, ஏய் பாரு, புது குடுத்த நல்லா எப்படி இருக்கு? அதான் பாத்திய முழங்கையில் அடிப்பட்ட சுகம் மாதிரி இருக்கு. ஏமாமி, எல்லா வேலையும் நீங்களே செஞ்சுட்டு இருக்க பாரு இல்லையோ? என்ன பண்றது, குடும்ப பொறுப்பு என்னன்னு தெரியாதவோ மருமகளா வந்துட்டாலே. நீங்க மருமகளை தலையில தூக்கி வச்சிருந்த ஆடும் போதே எனக்கு நன்னா தெரியும் இப்படி எல்லாம் நடக்கணுட்டு. அடக்க வேண்டியவனே அடங்கி போய்கிட்டு இருக்கான். ஐயோ, அவ என்ன சிரிப்பு சிரிக்கிறா? கேஆர் வித்யாவல்ல சவாலுக்கு கூப்பிடுறா. அது என்னவோ மாமி, அந்த காலத்துல காசு முடியறதுக்கு முந்தானைய வச்சிட்டு இருந்தா, இந்த காலத்துல புருஷனை இல்ல முடிஞ்சு வச்சுட்டு இருக்கா. மாமி, கூனிகள் ராமாயணத்தோட இருக்கட்டும். மாமி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். என்ன பார்வதி, என்னமா நடந்தது? வர வர இந்த வீட்டுல நிம்மதியே இல்லாம போச்சு. என்ன பத்தி 3வது ஆள்கிட்ட விமர்சனம் பண்ற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கூச்சல் போடுறேன்? சீப்புல இருந்து சிங்கப்பூர் படம் வரைக்கும் நானும் பாத்துக்கிட்டு தான் வரேன். பாரு, என்னது? உங்க அம்மாவே கேளுங்க. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? இத பாருப்பா, நாங்க 2 பேரும் பொம்பளைங்க தான். நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை வளர்த்துச்சு. ஆனா அவ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை எங்க கிட்ட இருந்து பிரிக்குதுப்பா. போனாலும் அவளுக்கு அக்கறை இருக்க வேண்டியதான். ஆனா அதுல கொஞ்சமாவது எங்க மேலயும் இருக்கணும் இல்லையா? உங்க அக்கறை எனக்கு நல்லாவே புரியுது. ஆட்டை வளர்க்கறது அது அறுக்கிறதுக்காகத்தான், கோழியை வளர்க்கறது அது இடுற முட்டைக்காகத்தான். நீங்க என்ன மருமகளை ஏத்துக்கிட்டதே நான் வாங்குற சம்பளத்துக்காகத்தான். பார்வதி, என்ன சொன்ன? இடிச்ச புளியாட்ட ஈசி சேர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்னு நினைச்சியா? இது காய்ச்ச மரம்மா, காஞ்ச மரம் இல்ல, நறுக்கேடுதான். பட்டயமா அப்பா, அவதான் புரியாம பேசுறானா? நீங்களும்? நீங்க சும்மா இருங்க. உங்க அப்பா தான் சொல்லிட்டாருல, நாம உழைச்சது போறோம்னு. இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. பாருங்க பார்வதி, நீங்க வரப்போறீங்களா இல்லையா? பார்வதி, இது உங்க பிரச்சனை இல்ல, எங்க பிரச்சனை. எல்லாரும் பொண்ணதான் தாரவாத்து கொடுப்பாங்க. நீ என் பிள்ளைய தாரவாத்து கேக்குறியம்மா. உங்களுக்காவது இன்னொரு பிள்ளை இருக்கா? ஆனா எனக்கு இந்த தாலி தானே இருக்கு. பார்வதி, அண்ணா எதை வேணாலும் விலைக்கு வாங்கிடலாம், ஆனா அப்பா அம்மா மட்டும் விலைக்கு வாங்க முடியாது. கண்ணா, அன்னைக்கு அண்ணிய காப்பாத்த லட்சுமணன் போடு போட்டான், இன்னைக்கு எங்க அண்ணனை காப்பாத்த நான் போடு போட்டேன். ஏய், நீங்க வந்தாலும் வரலைனாலும் நான் போகத்தான் போறேன். பார்வதி, கோடு தாண்டி போனவங்க வாழ்க்கையெல்லாம் என்னாச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. சாரே, எந்த மணி 8 ஆயி. புதுசா கல்யாணம் கழிச்சு வரில்லே, ராத்திரி பூரா ஜாலி, பகல் பூரா உறக்கம், உறக்க விழிப்போம். சாரே சாரே, நமஸ்காரம். சமைக்கணும். நீங்கள் குளிக்கிறோ? இல்ல, அவர்தான் குளிக்கிறாரு. வாங்க வாங்க. എന്താ സാറേ, തനിക്കുടുത്തണം വന്നെങ്കിൽ ഒരു ജാലി ഉണ്ട്. അയ്യോ, വെക്കപ്പെടേണ്ട. നിങ്ങളെ പോലത്താൻ ഞാനും എന്റെ ഭാര്യയും. அப்போ நீங்களும் தனி கொடுத்தனதானே? ഇത് എന്താ കേൾവി? പിന്നെ ജാലി വേണമെങ്കിൽ തനി കൊടുത്തണം വരണം. ഒരേ ദിവസം ഞാൻ കൂട്ടുകൊടുത്തണം നടത്തി. എന്റെ ഭാര്യയ്ക്കും അമ്മയ്ക്കും കസമുസായി. ഓ നിമിഷം ഞാൻ കൊച്ചിൻ എക്സ്പ്രസിലെ കേറി மெட்ராஸ் சென்ட்ரல்ல இறங்கி அன்று முதல் எங்களுக்கு ஜாலி ஸ்டார்ட் ஆயி. അച്ഛാ, അപ്പൊ ഞാൻ എവിടെ ഇരുന്നു? നിന്റെ അമ്മ വയറ്റിനുള്ളിരുന്നു. ഞാൻ മെഡ്രാസ് വന്നു, ഒരു ചെറിയ സ്ഥലം പിടിച്ചു, കടയെ ആരംഭിച്ചു. ഞാൻ എന്റെ ഭാര്യയെ 4 ഗ്ലാസ്, ഒരു ചട്ടി, ഒരു തൊട്ടി, തൊട്ടി നിറയെ വെള്ളം, ചട്ടി നിറയെ പാല്, ഒരു പാക്കറ്റ് തേനീർ. ഞാൻ ചായ അടിച്ചാൽ ഇപ്പോൾ ചായക്കട ഹോട്ടലായി. ഈ 17 வருஷத்தில் எங்களைப் போல அந்யோன்யமான தம்பதிகள் വളരെ കുറച്ച്. ஐயப்பனும் புலியும் போல, நெய்யப்பனும் ருசியும் போல. புரியுதா? புரியுது.
നിങ്ങൾ ജാലിയായിട്ട് കുളിച്ചു കഴിഞ്ഞ് ഞാൻ കുളിക്ക വേണ്ടേ? വാടി മോളെ. பாத்தீங்களா, ஞாயிறு 10வது தனி கொடுத்தம் நடத்துறது எப்படின்னு கத்துக்கங்க. என்ன தப்பா? நான் மறந்துட்ட விஷயம் அவரை சொன்னதே கேவலம் இல்ல? എന്താ കേവലം? கேவலம் இல்லையா? நர்ஸ் கோட்டேஜ்ல இருந்த என்ன லவ் பண்ணி கெடுத்து மெட்ராஸ் பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து நிறுத்தி அத்தோட விட்டியா என்ற பகவதி? பொழுது விடிஞ்சு பொழுது போனால் அம்மைக்கும் மோளுக்கும் இதே ஜோலி. நான் போறேன். என்னமா அது? எங்க அப்பா அம்மா எப்பவுமே இப்படிதான் தண்ணி கொடுத்து நடத்துவாங்க. நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். ஆமாச்சி, நமக்கு ஒரு கஷ்டம் வரும், அதுவும் நம்ம பெத்த பிள்ளையாலேயே வரும்னு நான் கனவுல கூட நினைக்கல. அவன் வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு போவான், நாமும் சொந்த வீட்டுல இருந்து வாடகை வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இன்னுமா அதே நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆக வேண்டியதை பாருங்க. உனக்கு ரொம்ப கல்லு மனசுடி. என் புள்ள நல்லா நடக்கணும்னு தான் நடவண்டி வாங்கி கொடுத்தேன். அவன் நல்லா நடக்க கத்துக்கிட்டான், ஆனா நல்லா நடந்துக்க கத்துக்கலையே. அப்பா, இதெல்லாம் யாருக்காக கொடுத்துருங்க. ஏண்டா? இதெல்லாம் அந்த நன்றி கிட்ட வாங்கி கொடுத்தது. எங்க எனக்கு அவன் புத்தி வந்துமோன்னு பயமா இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பாக்குற மாதிரியே இருக்க பாரு. Congratulations. Thank you. I have surprise for you. My humble present. இதுக்கு பேர் பிரசன்ட்டா? எங்க 3 மாசத்துல குடுத்தியா? ஆமாண்டி. இதோட விலை குறைவா இருக்கலாம், ஆனா விஷயம் பெருசு. இந்த லவ் பேர்ட் ஒன்ன விட்டு ஒன்னு பிரியறதில்லை. அதே மாதிரி நீங்களும் இருக்கணும். Thanks டி. எக்ஸ்கியூஸ் மீ. நீ ரொம்ப கொடுத்து வச்சவளே. பிரத்தியான தோட்டத்து பிஞ்செல்லாம் பறிக்கிறவங்க இருக்கிற இந்த காலத்துல தலைப்பு ஒதுங்கினா கூட உன் புருஷன் தப்பான பார்வை பார்க்கல. ரியலி இஸ் a gentleman. இந்த மாதிரி ஒரு ஜென்டில்மேனோட ஒன்னையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் கழுத்து இருக்குடி, ஆனா பாக்கியம் பண்ண கழுத்து ஒன்ன மாதிரி சில பேருக்கு தான் இருக்கு. மனம் இருந்தா மார்க்கம் உண்டு. தட்டினால் திறக்கப்படும், தேடினால் கண்டறிவீர்னு சொல்லுவாங்க. ஹலோ ரமேஷ், என்ன டாடி கிடி எல்லாம்? What happened to you? உங்களுக்கு என்னாச்சு? என் ஒய்ஃப் இறந்துட்டான். I'm sorry. என் மனைவி சாவுக்கு காரணமே நீ என்ன தொட்டதுதான். Please, இது ஒரு ஆம்பளைய தொடாத. திருவிளக்கா ஆகணும்னு திருவிளக்கான அது உங்க குடும்ப விளக்கையே அணைச்சிருச்சா? சங்கர், தேக்கோ, क्या यार? ஒரு வித்தியாசமான விளம்பரம். மணமகன் தேவை. அர்ச்சனை பூக்களென பூத்து வந்த பெண்களிலே தச்சனை பூவுமாகி தரணியிலே பறிபோனேன். ஏற்பதற்கும் என்னை மணப்பதற்கும் எதிர்காலம் அளிக்கும் பிள்ளைதனை காப்பதற்கும் ஏற்றதோர் கணவன் தேவை. யார் வருவீர்? தபால் பெட்டியின் 122 கேர் ஆஃப் மக்கள் குரல், சென்னை 600024. அழிஞ்சு போனது கூட எவ்வளவு அழகா சொல்லிருக்கா பாத்தியா? செம்ம தின்னுடா அவளுக்கு. என்ன கொழுப்பு இருந்தா இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்திருப்பான். கற்பனை கதையில சொன்னா கணவன் கிடைச்சிருவானா? தப்பு பண்ணது கூட தைரியமா சொல்லிருக்கிற அவளை பாராட்டுங்கடா. Come on, let's go. பாரு, பாரு, வரேங்க. என்ன என்ன அவசரம்? என்னங்க இது மட்டும் தானா? மாவுல மறக்க மாட்டீங்களே? சொல்லுங்க, குழந்தை மாதிரி சுத்திட்டா போட நல்லா போட்டுவாங்களே. அக்கா, இந்த ஹூக்கு கொஞ்சம் போட்டு விடுங்களேன். போச்சுடா. இதுவரை எப்பவும் கிருஷ்ணா, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுறியா? ஓகே. அக்கா, இந்தாங்க தண்ணி. ஐயோ, வாயெல்லாம் போடுற. இப்படி எச்சு எச்சுன்னு குடுத்துட்டு இருந்தீங்கன்னா போடுற திட்டு திட்டாவட்டாம எப்படி இருக்கும்? அங்கிள் அப்படி குறை சொல்லிக்கிட்டு இல்ல அங்கிள்.
ஆமா பூஜை விளக்கரடி வரட்ட. முகவரியை தேடும் முத்திரையில்லா கடிதமே, நின் சேருமிடம் அறிய உன் இருப்பிடம் அறியலாமா? ஐயோ, நீ ஒவ்வொரு தடவை வரும்போதும் எங்களுக்கு தொந்தரவு கொடுக்கத்தான் வரேன்னு நினைச்சேன். இப்படி ரத்தத்தை செஞ்சு என்ன நன்றி கடன் பட வச்சுட்டேடி. அம்மா என்னப்பா சௌக்கியமா? ஏமா இடம் மாறிட்டீங்க? பிள்ளைங்க தடமாறும் போது பெற்றவங்க இடம் மாற வேண்டியதுதானே. அம்மா என்ன மன்னிச்சிருங்க. செலவுக்கு வச்சுக்கமா? வேண்டாப்பா, 2 பிள்ளையோட 3வது பிள்ளையா உங்க அப்பா ஒரு வீட்டை வாங்கி வச்சிருந்தாரு. அது இப்ப எங்களுக்கு சோறு போடுது. அதுவே போதும். அம்மா உங்க அப்பா வரத்துக்குள்ள இங்க இருந்து போயிடுப்பா. சிதைந்த ஓவியம். சீர்படும் காவியம். சுடரற்ற விளக்கால் சுகமுண்டோ? சுடரும் வரும் சுகமும் தரும். என்று மலருமோ? இதமான சூரியனால் இதழ் வெறுப்பாள் தாமரை. மங்களம் வருமா? மாங்கல்யமே வரும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு வேண்டியது பணம். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு வேண்டியது பணம். வரதட்சணைக்கு வழி இல்லாதவளுக்கு கல்யாண ஆசை எதுக்கு? வரதட்சணைக்கு வழி இல்லாதவளுக்கு கல்யாண ஆசை எதுக்கு? மாங்கல்யம் வருமே, மாங்கல்யம் வருமே, மாங்கல்யம் வருமே, மாங்கல்யம் வருமே, மாங்கல்யம் வருமே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. എന്താ അച്ഛൻ പോയി അക്കാവും? പെൺകുട്ടിയെങ്കിൽ ഇങ്ങനെ തന്നെ ഇരിക്കും. വയസ്സ് ഏറെ ഏറെ പിരിയവും ഇടം മാറും. ഇത്ര വർഷവും അച്ഛനുക്കും അമ്മയ്ക്കും കൊടുത്തല്ലോ. ഇപ്പൊ സ്നേഹിതി പാർവതിക്ക് കൊടുത്തു. കല്യാണം കഴിച്ച പിറകെ ഹസ്ബൻഡിന് കൊടുക്കും. ഇല്ല മോളെ? போமா அக்கா, இனி ஒவ்வொரு வருஷமும் நீங்க தான் எனக்கு முதல்ல ஹாப்பி பர்த்டே பாடணும். பர்த்டே பாட்டு மட்டும் இல்லடி, உன் கல்யாணத்துக்கு தெலுங்கு பாட்டும் நான் தான் பாட போறேன். உன் குழந்தைக்கு தாலாட்டு பாட்டும் நான் தான் பாடுவேன். சி போங்கக்கா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஏங்க எப்படி சொல்ற? உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன். சரசு, ഈ വീട്ടിൽ ഡ്യൂട്ടി ഒഴുങ്ങാതെ നടക്കണമെങ്കിൽ പുഷ്പയ്ക്ക് ഇമ്മീഡിയറ്റ് ആയ കല്യാണം സെഞ്ചാകണം.
அத முதல்ல செய்யுங்க சார். அப்பதான் நம்ம 2 பேருக்குமே சௌரியம். அக்கா பாருங்க அக்கா. கவலைப்படாதடி, வீட்டோட மாப்பிள்ளையா பாத்துக்கலாம். இந்த என்னோட பிரசன்டேஷன். ஹை கொலுசு. அங்கிள் நீங்க என்ன தர போறீங்க? ஐயா கொடுத்தா இந்த மாதிரி சின்னதெல்லாம் கொடுக்க மாட்டார். எப்பவுமே மறக்க முடியாதுதான், மெமரபிளா தான் கொடுப்பார். அங்கன அங்கன சரசு பாஸ்கர் தங்கமான புள்ள. பாரு என்னடி தலைக்கையா மாறிட்டு ஆச்சரியமா இருக்கே. எவ்வளவு நாளைக்கு தாண்டி ரூபாவா இருக்கிறது? நானும் பார்வா மாற வேண்டாமா? எழுத்த இடம் மாத்தினாலாவது தலையெழுத்து மாறாதானுதான். பொன்னையும் நீ மாத்திட்ட பிறகு இங்க வாழ்க்கையில ஏமாத்தமே இல்லடி. அக்கா ஏமா தலைக்கு வசந்த பொண்ணு தாவணி போட்டு கூடாது? ஐயா அத போட்டுக்க எனக்கு கஷ்டமா இருக்கு. போட்டுக்கலன்னா மத்தவங்களுக்கு கஷ்டமா இருக்குமே. புஷ்பா புஷ்பா அப்ப வரைக்குமா? என்னடி வந்தா வராதுமா? இன்னொரு நாளைக்கு வரேன்டி. நான் இப்ப மாங்காட்டுக்கு போகணும். வரேன். பாருக்குட்டி, கண்ணியமான குடும்பத்துல இந்த மாதிரி குட்டிகளுடைய கால்படம் பாடுங்க. சாரி, அடுத்தவங்களை குறைச்சுனா எனக்கு பிடிக்காது. நான் படிக்கும் போது சிலேட்டோட தான் போனேன், இப்ப பிளேட்டோட போறீங்க. நீங்க கொடுத்து வச்சோனுங்கடா. ரிக்ஷா கண்ணா, என்னடா அது? ரிக்ஷா ஓட்டுற? வாழ்க்கையை ஓட்டம்னா ஏதாவது ஓட்டித்தானே ஆகணும். அதான் ரிக்ஷா ஓட்டுறேன். உன் படிப்பு? பெற்றவங்களுக்கு புள்ளையே உத்தரவாதம் கொடுக்க முடியல, படிச்ச படிப்பு தான் உத்தரவாதம் கொடுக்க போதா? இதெல்லாம் எந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச? கஷ்டங்கிற பள்ளிக்கூடத்தில் தான். நல்லா பேசுறேடா. ஆமா, அப்பா அம்மா எல்லாம் சௌக்கியமா? ஓ இருக்காங்களே. அப்பா கரும்புச்சாறு சுத்துறாரு, அம்மா ஆட்டுக்களை சுத்துறாங்க, நான் இந்த ரிக்ஷா சுத்துறேன். எங்க அண்ணனா சும்மா இருக்கானா? அவன் பொண்டாட்டியே சுத்திக்கிட்டு இருக்கான். ஆக மொத்தத்துல எங்க குடும்பத்தையே சுத்தல் குடும்பமாக்கிட்டான் எங்க அண்ணன். கண்ணா, நான் எங்க அண்ணிய கருத்தல் பண்ணி தான் நினைச்சேன். ஆனா உழைப்போட பெருமையை உணர்த்த வீட்டுக்கு ஒரு அண்ணி இப்படி தேவைதான். கண்ணா, உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா இந்த அக்கா கிட்ட உரிமையோட கேட்கலாம். இந்த ரிக்ஷாக்காரனுக்கு அக்கா ஆகிற உங்க பெருந்தன்மைக்கு நன்றி. படிப்பாளியாக ஆக முடியல, உழைப்பாளியாக ஆசைப்படுறேன். உங்க அன்பால என்ன சோம்பேறி ஆக்கிட்டாதீங்க. சரி சரி, அதை விடுங்க. எங்க போனா? வேண்டாப்பா, நான் நடந்தே போயிடுறேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன இந்த நிலைமையில பார்த்தத உங்க ஃப்ரெண்டு கிட்டயோ இல்ல அவங்க புருஷன்கிட்டயோ தயவு செய்து சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க அன்பால துடிக்கலனாலும் அவமானத்தால துடிக்கூடாது. போச்சுடா, நியூசன்ஸ் இங்கதான் இருக்கா? அக்கா, அங்கிள் வந்தாச்சு. இந்த இனி காசு கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்ப அது வரைக்கும் அக்கா அடுத்து நீங்க ஆடுங்க. ஐயோ, இந்த விளையாட்டெல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஐயோ, ஷேம் ஷேம், இது கூட தெரியாதா? அங்கிள், நான் உங்களுக்கு இதை கத்து கொடுக்குறேன், அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஷார்ட் ஹேண்ட் கத்து கொடுக்குறீங்களா? ஐயோ, வாத்தியார் உத்தியோகமா? எனக்கு அதெல்லாம் வேண்டாமா. வாத்தியார் அதுன்னா சாதாரணமா? அவன் லோதான் அடையிறான். சந்தர்ப்பத்தை விட்டுறாதீங்க, இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டீங்க. பார்வதி, பார்வதி வாமா, சரியா வீடு தெரிஞ்சு வந்துட்டியே. நீ சரியா நடந்துக்கலனாலும் நீ இருக்கிற இடத்த அவங்க சரியா தான் சொல்லி அனுப்பிட்டாங்க. என்ன இருந்தாலும் நீ இப்படி செஞ்சிருக்க கூடாதுமா. அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க மாதிரி நாம பிள்ளை வீட்டுக்காரங்க மாதிரி நடந்துக்கிட்டாங்க. என்ன தலைகுனிய வச்சுட்டேடி. அவங்க பங்கு முடிஞ்சு போச்சு, இப்ப உன் பங்குக்கு ஆரம்பிச்சிட்டியா? நீயும் ஒரு பிள்ளைய பெத்து அதுவும் உன்னை விட்டுட்டு தனி கொடுத்தன போன தாண்டி உனக்கு தெரியும். அவங்களுக்கு பிள்ளை மேல இருக்கிற அக்கறை எனக்கு என் புருஷன் மேல இருக்காதா? அதுக்கு நீ இப்படியா? இத பாருடி, அடுப்புல பால் பொங்கினா தண்ணியை தெளிச்சு தனிய வைக்கணும். குடும்பத்துல கோபம் தாபம்னா உங்களை தாண்டி பொறுத்து போகணும். அவங்களுக்கு பறிஞ்சிட்டு பேச நீ வரைஞ்சு கட்டிட்டு வந்தியா? அதுக்காக நான் வரல, உன்னை அழைச்சிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன ஆடி மாசம் வருது பாரு. ஆடியாவது அமாவாசையாவது நான் ஒரு நிமிஷம் இல்லைனாலும் அவர் ஆடி போயிடுவாரு. அக்கா, யாருக்கா அது? எங்க அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இது யாருமா? மாடியில குடியிருக்காங்க. ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களே, என்ன கொண்டு வந்திருக்கீங்க? இந்த எங்க மரத்துல காய்ச்ச மாங்காய் கொண்டு வந்திருக்கேன், வச்சுக்கோ. ஐயா, மாங்காவா? எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, புளிக்கும். இது உங்க அக்காவுக்கு பிடிக்கும் இல்ல பார்வதி? நீ நினைக்கிற மாதிரி அப்படி ஒண்ணும் இல்லம்மா. அப்பா அக்காவுக்கும் வேணாம், நீங்களே சாப்பிடுங்க. இப்ப மாங்காய் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றீங்க, ஒரு நாளைக்கு மாங்காயை தேடி லோன்னு அலைய போறீங்க.
தூங்குச்சு. ஐயோ ஐயோ, நம்ம நேரத்துக்கு கிளி கூட கத்த மாட்டேங்குது. உன்னை எப்படி கத்த வைக்கணும்னு எனக்கு தெரியும். பூனை வந்துருச்சா? மாப்பிள என்ன பொண்ணு இவ? இங்கதான் தெரியாதவ. புகுந்த வீட்டுக்காரங்களோட ஒத்து போகலைனாலும் என் பொண்ணு புருஷனோட சந்தோஷமா தான் இருக்கிறான். சும்மா சொல்லக்கூடாது. மாப்பிள நம்ம வீட்டுக்காரரை விட விவரமான ஆளுதான். ரூபா, இவ்வாண்டில் சங்கராக மடல் வாழ்த்து சொல்லுகின்றேன். இதமோடு அடுத்த ஆண்டில் இணைந்தொன்றாய் சேர்ந்திடுவோம். முத்தான மூவாண்டில் முகம் மலர மகன் வருவான். புத்தாண்டின் திரவியமே, பொன்மலரே, காத்திருப்பாய். தலைவா, நீ இங்கு வர வேண்டும். உன் தலையணையில் இடம் தர வேண்டும். தலைவா, நீ இங்கு
என் பொண்ணு சந்தோஷமா இருக்கிறத பார்த்து பெத்தவங்கிற முறையில நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி உங்களை பெத்தவங்களையும் நீங்க சந்தோஷமா வச்சுக்கணும் தம்பி. என்னத்த வந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள புறப்பட்டீங்க? பின்ன என்ன செய்யறது, நீங்க தான் பொண்ணு அனுப்ப மாட்டேன்ட்டீங்க. வீட்டுல போட்டது போட்ட மேனி கிடக்கு. விதைக்கிற நாள்ல நான் அங்க இல்லைன்னா அறுக்கிற நாள்ல என்ன பண்றது? அவர் தான் சொல்றாருல்ல, 2 நாள் இருந்துட்டு போயேன். இந்தா. புரியுது புரியுது. வீடுதான் வீதி மாதிரி இருக்கு, கொஞ்சம் கூட காத்த காணோம், ஒரே புழுக்கம். ஆமாமா, புழுக்கம்தான். சின்னஞ்சிருசுங்க, ஆடி மாசம் மனசுல வச்சுக்கோங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. என்ன காரியம் செஞ்சுட்டேன்? அம்மா, நான் செஞ்ச தப்புக்கு நீங்க நடிச்சிட்டீங்க. அவ செஞ்ச தப்புக்கு டேய், செத்த பாசத்துக்கு முன்னாடி ரத்த பாசம் போட்டி போட்டா செத்த பாசம் தான்டா ஜெயிக்கும். வர பஸ். சாருக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இருக்கிற சொந்தமும் உரிமையும் எனக்கும் இருக்கிற. என்ன சொன்ன? உரிமை உனக்கு? எப்படி என் சரித்திர பாடத்துக்கு உன்னால ஒரு முடிவு வந்துச்சோ அப்படியே உன் பொண்டாட்டியால இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உன் சரித்திரம் முடிஞ்சு போச்சு. அண்ணா, சரித்திர பாடம் படிக்க ஆள் இருக்கு. உன் மூலம் எங்க தர்க்கத்தின் சரித்திரத்தை மத்தவங்க படிக்கட்டும். இல்ல பல பெத்தவங்க தெருவில் நிப்பாங்க, பல தம்பி தங்கச்சிங்க படிப்பு இழப்பாங்க. என்னடா இது? சுமாருமா, தாய்க்கு தலைமக வீணா போயிட்டாலும் இளைய மகன் தாய் சொல்லை தட்டாதவன் தான் நிரூபிச்சு காட்டுறமா. சரசு, எந்தோ ഇതെന്താ ആശ്ചര്യം? ഈ ദിവസം നൈറ്റ് ഡ്യൂട്ടി ഇല്ലേ? இல்ல. അപ്പൊ നമ്മുടെ പ്രോഗ്രാം ഉണ്ട്. எந்த ப்ரோக்ராம்? உனக்கு அறியாதோ? എന്താ ഇത്? പഴക്കം മരായ വാസന വരും, ഇപ്പോ മണമായിട്ട് വാസന വരുന്നല്ലോ. വിഷയം പിന്നാലെ ഉണ്ട്. എന്താ വിഷയം? എടുത്തു വെച്ചിക്കോ. മല്ലികപ്പൂ. മല്ലികപ്പൂവെങ്കിൽ എനിക്ക് വലിയ ഇഷ്ടമാണ്. അമ്മേമ്മ, എനിക്ക് മല്ലികപ്പൂ ഇഷ്ടമാണ്. എടേ, ഈ മല്ലികപ്പൂ അമ്മയ്ക്കാണ്, ഉനക്കില്ല. அச்சா, இப்ப நீங்க மல்லிகைப்பூ குடுக்கல, இந்த இடத்தை விட்டு நான் அசைய மாட்டேன். സരസ്, ഇരിക്കൂ. പോട്ടെ പോട്ടെ, നമ്മളെ പുഷ്പമോളല്ലേ, ആശയായിട്ട് ചോദിക്കുന്നു, കൊടുക്കാം. കൊടുക്കാം. അടേ മോളെ, ഈ മല്ലികപ്പൂ ഉനക്ക് വേണമെങ്കിൽ ഒരു കണ്ടീഷൻ ഉണ്ട്. എന്താ? നീ കീഴേ പോയി അക്കാവോട് 1 മണി നേരം സംസാരിച്ചിട്ട് വരണം. സംസാരിക്കാം. இன்னொரு கண்டிஷன் உண்டு. இடையில நீ இவட வந்து எனக்கு கெட்ட கோபம் வரும். குடுங்க. கல்யாணிதான் இருக்குல்ல, அப்ப இங்க என்ன இருந்தாலும் இங்க படுக்கிற மாதிரி வருமா? ஐயோ புஷ்பாரு, என்னங்க டப்பாய்க்கிற வேலைதான் நம்ம கிட்ட வேண்டாம். நிஜமா தாங்க, கோலத்த சத்தம் கேக்குதுங்க. ஆமா, கொலுசு சத்தம். நல்ல ஐடியா காரினி. இதுக்குதான் அவ பர்த்டேக்கு கொலுசு பிரசன்ட் பண்ணியோ. இத முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நானும் அவ கழுத்துல ஒரு மணியை வாங்கி தொங்கிட்டு இருப்பேன். அக்கா, அக்கா, இந்தாங்க கப்பு. எனக்கு? ஐயோ, உங்களுக்கு பாதி, எனக்கு பாதி. வச்சுக்கிட்டாச்சா? நல்லது. நாங்க 2 பேரும் ஒரு 1 மணி நேரத்துக்கு முக்கியமான குடும்ப விஷயம் பேசணும். 1 மணி நேரம் வந்தா போதும். போலாம். அப்பாவும் 1 மணி நேரம் உள்ள வரக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டாரு. அங்கிளும் 1 மணி நேரம் வரக்கூடாதுன்னு சொல்றாரு. எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன், ஏங்க இவ்வளவு லேட்டு? பஸ்ல ஒரே கூட்டம். என்ன புழுக்கம். இன்னைக்கு பஸ்லயே புழுங்க ஆரம்பிச்சிட்டா? புழுங்கும். முதல்ல சம்பளத்தை எடுங்க. பறக்கிறேன். இங்கதானே வச்சிருந்தேன். என்னங்க எவனோ பிக் பாக்கெட் எடுத்து நான் போட்டிருக்கேன். விளையாடாதீங்க, ஷாப்பிங் போகணும், டைம் ஆச்சுன்னா. நிஜமாதான் சொல்ற பாரு, பணத்தை காணும். நல்லாவே நடிக்கிறீங்க, ஏங்க இப்படிலாம் போய் பேசுறீங்க? உங்க அப்பா மட்டும் தான் கொடுத்தேன்னு தைரியமா சொல்லுங்க. அப்பா அம்மா ரத்தம் இல்லாம பண்ணிட்டீங்க. என்கிட்ட கை நீட்டி பணம் வாங்குற அளவுக்கு அவங்க ஒண்ணு சொன்ன கேட்டவங்க இல்ல. அப்பா என்ன சொன்ன கிட்ட வாங்குறீங்களா? அதுல என்ன சந்தேகம்? இதெல்லாம் நீங்க பேசல,
யார் உங்களை இப்படி பேச வைக்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இன்னொரு தடவை அவங்கள பத்தி ஏதாவது பேசுனேன் பேசுவேன். என்ன பண்ணுவீங்க? பணத்தை தான் என்கிட்ட இருந்து பிக் பாக்கெட் அடிச்சா நீரா வீட்டுல இருந்து என்ன அடிச்சுட்டு வந்துட்டிய. சாரே க்ஷமிக்கணும். சின்ன வயசுல கோபம் நல்லது. நீங்க என்ன சார் புரியாம என்ன கை நீட்டி அடிச்சிட்டீங்கல்ல, நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். எந்த மோளை எப்படி போகணும்? ஞான் பரையறத கொஞ்சம் கேளு. புருஷன் கொஞ்சாதி எங்கில் இதெல்லாம் சகஜமாயிட்டு நடக்கும். கேட்டோ பாரு, எந்த புருஷன் தண்ணி அடிக்கும் தகராறு பண்ணும். அதுக்காயிட்டு நான் இது வரைக்கும் படிதாண்டி போயில. ஒரு பொண்ணு படிதாண்டினா அவளுக்கு மரியாதையே இல்ல. அங்கன பாரு, புருஷனை விட்டு புறத்தே போனார் அது அசிங்கமான. சாரே சாரே விழிக்கணும். இவ்வளவு திமிரு இருந்தா ஆம்பளனா எனக்கு எவ்வளவு இருக்கும்? அத்தை, அங்க பாருங்க யாரு வந்திருக்காங்கன்னு. அடட, வாமா வா. மாப்பிள வரலையா? இல்லம்மா, அவரு ஆபீஸ் வேலையா வெளியே போயிருக்காரு. வரதுக்கு ஒரு வாரம் ஆகும். அதான் உன்னை பாத்துட்டு போலான்னு. ஆடிக்கு கூட மாப்பிள ஒண்ணு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாராமே. ஏதாவது விசேஷம் உண்டா? பிரிஞ்சிருக்க வேண்டிய மாசத்திலேயே சேர்ந்து இருந்திருக்காங்க. சும்மா வந்திருப்பா. வயிறு கூட பூசா மாதிரிதான் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. என்ன பொண்ணுடி நீ? வாக்கப்பட்டவனோட வராட்டியும் வாயும் வயிறுமாவது வந்திருக்க வேண்டாமா? வராதவன் வந்திருக்கிறா. வந்தது என்னடி கேள்வி? வேலையை பாருங்க. நீ வாமா. அங்கிள், வந்துருவியே. உங்க அக்கா இல்ல போ. அக்கா இல்லாம நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னுதான் அம்மா அப்பா இங்க அனுப்பிச்சாங்க. சீக்கிரம் பல்ல விளக்கிட்டு வாங்க, காஃபி போட்டு தரேன். கோவம் அக்கா மேல மட்டும்தானா? புடவை மேல இல்லையா? ஓடு. இந்தாங்க. என்ன காஃபி இல்லையா? பொடி தீந்து போச்சு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நாளைக்கு காஃபி சாப்பிடலாம். போட்டோக்கு கிஸ் கொடுக்கறதுல அப்படி என்ன இருக்கு? எந்தா சாரே ஆபீஸுக்கு புறப்பட்டோம். ஆமா, நம்ம வீட்டு டிஃபன் நீங்களுக்கு பிடிச்சோம். ரொம்ப தேங்க்ஸ். நீங்களோட பாருக்குட்டி திரும்பி இவிட வரும் வரைக்கும் நம்ம வீட்டு சாப்பாடு தான் சாருக்கு. உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். வெங்காய் ஸ்பெஷல் ஆயிட்டு ஒன்றும் பண்ணலையாக்கும். எங்க அக்காவுக்காக செய்யறமாக்கும். മോളെ അമ്മ ആസ്പത്രിക്ക് പോണു, ഞാൻ ഹോട്ടലിൽ പോണു, ഈ താക്കോല പിടിച്ചോ. എന്താ സാറേ, നിങ്ങൾ പുഷ്പക്കുട്ടിയുടെ സാവി കൊടുത്തോ? ஒருவேளை பாரு வந்துட்டா அதான். என்ன ഇതല്ല ദാമ്പത്യം. என்ன பார்வதி, இன்னும் வீட்டுக்காரர் ஊர்ல இருந்து வரலையா? ஒரு வாரத்துல வந்துவான்னு சொன்னியே. ஏதேது உன் புருஷனை கண்ணிலேயே காட்ட மாட்ட போல இருக்க. இல்ல வேலைமா, போன இடத்துல என்ன வேலை முடியலையா? அதான் அடுத்த வாரம் வரேன்னு கழுத செய்திருக்காரு. பாரதி, வராத கடதாசி வந்ததா போய் சொல்லி மத்தவங்க கிட்ட மறைக்கிற மாதிரி பெத்தவகிட்டே மறைக்காதம்மா. மாப்பிள்ளையோட ஏதாவது தகராறா? என்ன நடந்ததுன்னு சொல்லுமா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அழைக்கும் போது வராம அழைக்காம வந்திருக்கேன்னு அன்னைக்கே நான் நினைச்சேன். அம்மா, நானும் உன் வயசுல ஒருத்தருக்கு பொண்டாட்டியா வாழ்ந்தவதாண்டி. காரணம் இல்லாம ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுல வந்து தனியா தங்குனா அதுல ஏதோ விவகாரம் இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒண்ணு மடச்சிலடி. புரியுது இல்ல? அப்புறம் என்ன? ஐயோ, நானும் உன் பேச்ச நம்பிக்கிட்டு சும்மா இருந்துட்டேனே. நான் எடுத்து படிக்க தெரிஞ்சாலாவது மன்னிப்பு கேட்டு மாப்பிள்ளை கடுதாசி எழுதி உன்னை அழைச்சிட்டு போக வச்சிருப்பேனே. அவரே வந்து என்ன அழைச்சிட்டு போவாரு. அப்படி வந்து அழைச்சிட்டு போனா அது உனக்கு மட்டும் இல்லடி, எனக்கும் பெருமைதான்.
அப்பதான் நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். சார் சார், என்னப்பா 4வது மெமோவா? உள்ள இருந்து உன்னை வெளியில தான் அனுப்பிச்சாங்க நினைச்சேன். ஈட்டே கழிச்சிருவாங்க போல இருக்கு. ஒழுங்கா வேலையை பாருப்பா. இவன் ஒருத்த பொண்டாட்டியை பறி கொடுத்தவ மாதிரி. அன்பினும் இனிய பார்வுக்கு உன்னை பிரிந்து என்னால் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியவில்லை. நடந்ததை மறந்து விடுவோம். தயவு செய்து உடனே புறப்பட்டு வரவும். நினைவால் வாடும் உன் பாஸ்கர். என்ன கை நீட்டி எடுத்துட்டீங்கல்ல, இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். மட்டையா மட்டையா, அவளா போனவ அவளா வரட்டும். என்ன அங்கிள், அக்காவுக்கு லெட்டர் எழுதுறீங்களா? இப்ப நான் யாருக்கு எழுதுனா உனக்கு என்ன? என்ன விஷயம் சொல்லு. இந்த வளையல போட்டு விடுங்களேன். கர்மம் கர்மம், இது வேற. குடு. ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆபீஸ் போகும்போது தான் இந்த மாதிரி தொல்லை எல்லாம் வந்து சேரும். என்ன அங்கிள், பட்டன் நடந்து போச்சா? கொஞ்சம் இருங்க. இவ்வளவு ஹெல்ப் பண்றேனே, மாமூல் கிடையாதா? நீங்க குடுக்கலன்னா என்ன, நான் குடுக்கறேன். சாமி பூ. ஏன் சாமி புருஷ மஞ்சத்துக்குள்ள சண்டையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. புரியுது சாமி புரியுது. பூ ஒண்ணு போறமே புடவை ஏமாத்துறதுக்கு. சரி சரி குடு. சாமி, என் பூ ரொம்ப ராசியான பூ சாமி. ரொம்ப புருஷ மஞ்சாதிகளை சேர்த்து வச்சிருக்கு. பூவோட மகிமையை நாளைக்கு வந்து சொல்லு சாமி. ஹாய், மாமனுக்கு பதில் பூ வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இது உனக்கு இல்லம்மா, சாமிக்கு. எனக்கு பாதி, சாமிக்கு பாதி. இந்தாங்க, வச்சு விடுங்க. அம்மா. அங்கிள், இந்த ஹூக்க கொஞ்சம் மாட்டி விடுங்களேன். என்னது? அறுந்து போன பட்டன் நான் தைக்கும் போது இருக்கிற ஊக்க நீங்க மாட்டி விட கூடாதா? அது மாட்டி விட்டா மாமூல் உண்டு. அப்பா, எந்த புஷ்பே புடவை கட்டியோ? எந்த விசேஷம்? இப்பெல்லாம் பாவாடை ஜாக்கெட் போட்டுக்கிறதுனா எனக்கு வெக்கமா இருக்கு. இனிமே நான் புடவை தான் கட்டிக்க போறேன். நான் ஊருக்கு போற நேரத்துலயும் ஏன் இப்படி உம்முன்னு இருக்க? ஸ்மைல், கம் ஆன் ஸ்மைல், ப்ளீஸ் ஸ்மைல். அடடடடடா, எதை நினைச்சு நீ இப்படி பறி கொடுத்த மாதிரியே இருக்க? பறி கொடுத்தது நினைச்சுட்டா? நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கீங்களே, உங்களால அது எப்படி முடியுது? வெரி சிம்பிள். நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டேன். நாளைய பத்தி கவலைப்படவும் மாட்டேன். இன்னைக்கு என்னங்கறத மட்டும் தான் பாப்பேன். சந்தோஷம் தானே வரும். உன்னையும் சந்தோஷமா ஆக்குறான் இல்லையா பாரு.
நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா வாழ்நாள் பூரா நீங்க அழ வேண்டியிருக்கும். நீ நிச்சயமா சந்தோஷமா இருப்பேன்னா நான் வாழ்நாள் பூரா அழ தயாரா இருக்கேன். ரூபா யாரு யாரு எனக்கு வேண்டியவர். வேண்டியவர்னா எங்கள மாதிரியா? இல்ல, கணவரா வர வேண்டியவர். சார் என்ன WMA-வா? உன்னுடைய கடந்த காலம் உன் வாழ்க்கையில இனிமேலும் இப்படிப்பட்ட சோதனைகளை உண்டு பண்ணக்கூடாது. வர ஏப்ரல் 14ஆம் தேதி நம்ம கல்யாணம். Be prepared for our marriage. என்ன இன்னைக்கு குழந்தைக்கு தைரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அக்கா இல்லங்கிறதால தானே. இந்த நேரத்துல அவளையா ஞாபகப்படுத்துற? நீங்க ஏண்டி தாவணி தாண்டி போட்டுக்க சொன்னேன். புடவைய கட்ட விட பொண்டாட்டி ஆயிட்டோம் நினைச்சியா? ஆம்பளைங்க அரசியல்வாதி மாதிரி ஆதாயம் வந்தாலும் கட்சி மாறுவாங்க, ஆபத்து வந்தாலும் கட்சி மாறுவாங்க. பொம்பளைங்க நாம தாண்டி கவனமா இருக்கணும். மிஸ்டர் பாஸ்கர், இதையெல்லாம் என் தோழியால தாங்கிக்க முடியாது. உங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்தது முதலும் கடைசிமா நானாவே இருக்கட்டும். அன்புள்ள பாருவுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்றதுக்காக நான் உன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க உன் புருஷன் உன் நினைவால ஏங்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். இதுக்கு மேலே அவரை நீ ஏங்க விடாத. ஏண்டா ஆனானப்பட்ட ரிஷிகள் கூட தவறின இடம் அது. இனிமேலும் அவரை நீ ஏங்க விட்டா அப்புறம் வாழ்நாள் முழுக்க நீ ஏங்க வேண்டி வரும். ஏப்ரல் 14 என் திருமண நாள். அந்த நாளாவது நீ இணை சேர்ற நாளா இருக்கட்டும். பிரியமுள்ள தோழி ரூபா. என் புருஷன் அப்படிலாம் இல்ல. நானே தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்களாவது வந்து அழைச்சிட்டு போக கூடாதா? பொறுப்பு இல்லாம வந்துட்டேனோ? நெருப்பு மேல நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னங்க இது? கஷ்டப்பட்டு வளர்த்த புள்ள இப்படி கையில கொப்பளம் வர வரைக்கும் வச்சுட்டானே பாவி. அவன் நல்லா இருப்பானா? காமாட்சி, நீ பெத்தவா அப்படியெல்லாம் சாபம் கொடுக்க கூடாது. நாம பெற்று வளர்த்து
தோல்ல தூக்கி வச்சு கொஞ்சின புள்ள அவங்கிட்ட தோத்திருந்தா கூட பரவாயில்லையே. ஆனா வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு முன்னால நம்ம எல்லாம் தலைகுனிய வச்சுட்டானே. அவன் நினைச்சாத்தான் எனக்கு. என்னங்க பண்றது? நம்ம பிள்ளைங்கிறது கனிமல்ல செஞ்ச மாதிரி நாம நினைச்ச மாதிரி உருவாக்கிக்கலாம். ஆனா மருமகங்கிறவ கல்லுல செதுக்கிற சில மாதிரி நாம இன்னும் கவனமா இருந்திருக்கணுங்க. அதை இப்ப நினைச்சு என்ன பண்றது? சாரி, ஐ கேனாட் ஹெல்ப் யூ. இந்த தடவை அபார்ஷன் பண்ணா அது உன் வாழ்க்கைக்கு முட்டுப்புள்ளி வச்ச மாதிரி ஆயிடும். டாக்டர், இவ்வளவு நாள் நான் ஏன் உனக்கு ட்ரீட் பண்ணேன்னா காரணத்தோட கெட்டு போனவை என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சிட மாட்டியாங்கிற நம்பிக்கையில தான். உங்க நம்பிக்கை வீண் போகுது டாக்டர். எனக்கு லைஃப் தரேன் இருக்க. யாரோ ஒருத்தர் லைஃப் தராருங்கிறதுக்காக இப்ப இதை நீ அழிச்சா நீயே இருக்க மாட்டேன். பிகாஸ் யூ ஆர் வெரி வீக். டாக்டர், நான் வாழணும் டாக்டர். நான் வாழ ஆசைப்படுறேன் டாக்டர். என்ன வாழ வேண்டிய டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். அம்மா, டாக்டர் பொண்ணுக்கு மட்டும் மருந்து போடுறோம் இல்ல, அவன் ஆத்மாவுக்கும் மருந்து போடுறோம். இப்போ நான் உனக்கு சிகிச்சை செஞ்சா மருந்தே விஷமான கதையாயிடும். டாக்டர், நீ வாழணும்னா இப்போ உன் வயசுல இருக்கிற சிசுவும் வாழ்ந்துதான் ஆகணும். இனிமே நான் தப்பே பண்ண மாட்டேன் டாக்டர். இந்த ஒரு தடவை என்ன காப்பாத்துங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ். அம்மா, இந்த நிலைமையில நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா யாரும் என்ன டாக்டர்னு சொல்ல மாட்டாங்க, கொலைகாரன்னு தான் சொல்லுவாங்க. என்ன சத்தம்? பண்ணையார் வீட்டு மாடு அறுத்துக்கிட்டு ஓடுதான். அதான் பயந்து போய் எல்லாரும் ஓடுறாங்க. ஏன் பண்ணக்காரங்க புடிச்சு கட்ட வேண்டியதானே? மூக்கனாங்கயிறு அறுந்து போன பிற்பாடு பண்ணையார் என்ன பண்ணுவாரு? பண்ணக்காரன் தான் என்ன பண்ணுவான்? மாடு மட்டும் அறுத்துக்கிட்டு ஓடுது. இங்க பாரு, யோகத்தை அறுத்துக்கிட்டு வந்து நிக்கி. கதை அப்படி போதா? ஆமாண்டி, புருஷனை பிடிச்ச மாதிரி ஆபீஸ்ல எவனையோ புடிச்சிட்டானா. புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சு, வருத்திட்டான். அதான் இவ்வளவு நாளா ஆத்தா விட கெதின்னு கிடக்கு. அவங்க பேசுறது கேட்டுட்டு நீ சும்மா இருக்கியே. அவங்க சொல்றதுல என்னடி தப்பு? ஒரு நாள் கூட உன்னை விட்டுட்டு இருக்காத உன் புருஷன் ஒரு மாசமா இருக்கானா அதுக்கு என்னடி அர்த்தம்? அம்மா, இத பாருடி, பொண்ணா பிறந்தவ 2 தடவை தான் படி தாண்டணும். பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது ஒரு தடவை, புகுந்த வீட்டுல இருந்து சுடுகாட்டுக்கு போகும்போது இன்னொரு தடவை. அம்மா, உன் பேச்ச கேட்டு பெத்தவங்களே தூக்கி எறிஞ்சவன் இன்னொருத்தி பேச்ச கேட்டு உன்னை தூக்கி எறிய மாட்டான்னு என்னடி நிச்சயம்? அம்மா, நடந்தது என்னன்னா? என்ன நடந்ததுன்னா சரி, நீ இங்க வந்திருக்கப்படாது. கம்மநாட்டி வளர்த்த பொண்ணு இப்படித்தான் இருக்கும்னு காரித்து போ வச்சுச்சேடி. இதுக்கு மேலும் நான் உன்னை இங்க தங்க வச்சா வாழ வேண்டிய பொண்ணை பெத்தவளே கெடுத்த மாதிரி ஆயிடும். இனி ஒரு நிமிஷம் கூட நீங்க தங்கப்படாது. புறப்படு, கிளம்பு. பொண்ணா பிறந்தவளுக்கு பிறந்த வீடு சொந்தம் இல்ல, புகுந்த வீடுதான் நிரந்தரம்னு ஊரோட சேர்ந்து நீ சொல்லிட்டல்ல. இனி என்னைக்குமே உன் வீட்டு படியை மிதிக்க மாட்டேன். நான் என் வீட்டுக்கு போறேன். புஷ்பா, புஷ்பா. அங்கிள், அக்கா வந்தாச்சு. யார் வந்தா எனக்கு என்ன? இன்னைக்கு சாமிக்கு நானே போடுறேன். புஷ்பா, டிஃபன் ரெடியா? சாப்பாடே ரெடி. அங்கிள், அக்கா. சாமிக்கு மல்லிகைப்பூ தானே போடுவாங்க. அப்போ கனகாம்பரம்? ரொம்ப புழுக்கமா இல்ல? புழுக்கமா இருந்தா
ஃபேனை போட்டு படுத்துக்க. என் மேல இன்னும் கோவம் தீரலையா? உன்கிட்ட கோச்சுக்கிறதுக்கு நான் யாரு? கூப்பிட வரலனாலும் கோவத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஏய், கேட்காம போனவங்க கூப்பிடாம தாண்டி வரணும். சார் சார், இந்த பார்வதிங்கிறது பாரு, இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. என்னங்க ரூபா, நீ சந்தோஷமா வாழ போறேன்னு நினைச்ச, இப்படி பண்ணிட்டேடி. வீதிக்கு வந்தவளோட விதி இப்படி தாண்டி இருக்கும். ஏய், இப்படி எல்லாம் பேசாதடி. நான் இப்ப என்ன பத்தி கவலைப்படல, தோழிங்கிற உரிமையில சொல்றேன். உன் சொந்த வாழ்க்கையில தலையிடுறேன்னு நினைக்காத. கிடைக்க இருந்த வாழ்க்கைய நான் இழக்க போறேன். கிடைச்ச நீ இழந்துடாத ரூபா. ஏமா மிஸ் ரூபா? ஓ, அந்த செப்டிக் அபார்ஷன் கேஸா வார்டு நம்பர் 12ல இருக்காங்க. தேங்க்யூ. நான் எதை பத்தி சொல்றேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரூபா வாங்க, எங்க உங்களை பார்க்க முடியாம போயிடுமோன்னு பயந்து. ரூபா, வாழ்க்கையை தான் ஜீவ மரண போராட்டம். வாங்க, இப்போ என் ஜீவனே என்னோட போராடிட்டு இருக்கு. என்னம்மா அது? கல்யாணத்துக்கு நாள் குளிச்சிட்ட பிறகும் ஏமா இப்படி அவசரப்பட்டுட்டு? நான் தான் உன்னை எந்த நிலைமையும் ஏத்துக்க தயாரா இருந்தேனே. யாரோட குழந்தையோ வயிற்றுல சுமந்துக்கிட்டு உங்களுக்கு மனைவி அவரை நான் விரும்பல. திருந்தி வாழ நினைச்ச உனக்கு தெய்வம் இப்படி ஒரு தீர்ப்பு எழுத வேண்டாமா? தெய்வத்தை நிந்திக்காதீங்க. உங்களை மாதிரி நல்லவங்க எல்லாம் என்ன மாதிரி பெண்களுக்கு வாழ்க்கை கொடுக்க ஆரம்பிச்சா கெட்டு போனா கூட நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு பல பேர் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் ஆண்டவனே இப்படி ஒரு தண்டனை எனக்கு கொடுத்துட்டான். கடைசியா எனக்கு ஒரு ஆசை, என் தலைய உங்க மடியில வச்சுக்கிறீங்களா? என் காதலரோட மடியிலேயாவது என் கடைசி மூச்சு பிரியட்டும். காதலனோட மடியில இல்லமா? கணவனோட மடியிலேயே உன் கடைசி பயணம் நடக்கட்டும். தலைவா நீ இங்கு வர வேண்டும், உன் தலையணையில் இடம் தர வேண்டும். எங்க டிஃபன் ரெடி. என்னங்க, உங்களுக்கு பிடிச்ச பூரியும் கிழங்கும். பூரியாம் பூரி, வெயில் காலத்துல விக்கிற விசிறி மாதிரி. ஏண்டி, ஒரு புட்டு, ஒரு அவியல், ஒரு எரிசேரி, ஒரு புளிசேரி, இதெல்லாம் உண்டா? இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு அவகிட்ட போய் கத்துக்கடி. இந்தாங்க. மாமல் கூட வேண்டாமா? அறிவு இருக்கா உனக்கு? கொஞ்சமாவது ரோஷம் இருந்தா மறுபடியும் இந்த வீட்டு வாசப்படி நீ மிதிப்பியா? எனக்கு ரோஸ் இல்ல, மானம் இல்ல, சூடு இல்ல, சொர்ணம் இல்ல. இனி நீங்க என்ன பண்ணாலும் உங்களை விட்டு நான் போக மாட்டேன். இந்த புத்தி அப்பவே இருந்திருக்கணும். சாமி, தெரியாம பண்ணிச்சேன் சாமி. தோப்புக்கரணை போட்டுமா? കണ്ടോ, ശക്തി സറണ്ടറായി. ഭർത്ത കോപിച്ചാൽ ഭാര്യയെ തോപ്പുകരണം പോടണം. ഭാര്യ കോപിച്ചാൽ ഭർത്താവ് തോപ്പുകരണം പോടണം. അത് തന്നെ ദാമ്പത്യം. നമ്മുടെ വീക്ക്നെസ് ഇവിടെയും വിളംബരപ്പെടുത്തും. പാറുകുട്ടി, എന്റെ നായര് തിരുത്തണി തങ്കരഥം കാണാൻ പോയി. അവിടെ ഉള്ള പ്രസാദമാണ്. എന്താ? തനിയെ മുരുകൻ ഇരിക്കും ഇടത്തിൽ കലകം തനിയും, കലകലപ്പ് ഉണ്ടാകും. പിടിച്ചോ പിടിച്ചോ. ഓ
அங்கிள் அங்கிள் என்னடி அக்கா போய் அங்கிள் ஆயோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. என்னக்கா தனியா ஆடிட்டு இருக்கீங்க? அதான் எல்லாரும் சேர்ந்து என்ன அம்போன்னு விட்டுட்டீங்களா? ஏன் அங்கிளோட ஆட வேண்டியதானே? அவருக்கு தான் சரியா விளையாட தெரியாது. அவருக்கு நான் நல்லா கத்து கொடுத்துட்டேன். நீங்க ஊருக்கு போயிருந்தப்போ நானும் அவரும் தினமும் விளையாடுவோம். அவர் தான் ஜெயிப்பாரு. நீங்க வேணும்னா இப்ப அவரோட விளையாடி பாருங்க. புஷ்பா, விளையாடுற நேரத்துல விளையாடணும், படிக்கிற நேரத்துல படிக்கணும். வாங்க. நான் சொல்லி தரேன்டி. வேண்டாக்கா, வாத்தியார் எப்பவும் ஒருத்தர் தான் இருக்கணும். அப்பதான் வாத்தியாருக்கும் மதிப்பு, ஸ்டூடெண்ட்டுக்கும் மதிப்பு. இந்தாங்க. நான் காஃபியை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. இது டீங்க. பரவாயில்ல குடிங்க. உனக்காக சாப்பிடுறேன். நீ எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரே கசப்பு. நான் போட்டா சக்கரை கூட கசக்கும். இந்தாங்க. உனக்காக போட்டுக்கிறேன். எல்லாம் அவளுக்காக இல்ல. அப்ப அது இது புளிக்கமா? என்னடி அன்னைக்கு மாங்காய் பிடிக்காதுன்னு சொன்ன, இப்ப சாப்பிடுற? எப்பவுமே பிடிக்காம போகுமா? அன்னைக்கு பிடிச்சது இன்னைக்கு பிடிச்சது. என்ன அங்கிள் கண்ணெல்லாம் திறந்திருக்கு? ராத்திரி பூரா தூங்கல. நானும் தூங்கல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மத்தியானம் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வந்துருங்க. என்ன? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மத்தியானம் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வந்துறீங்களா? என்னங்க கண்ணெல்லாம் திறந்திருக்கு. ராத்திரி பூரா தூங்கல. நானும் தூங்கல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மத்தியானம் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வந்துறீங்களா? என்ன? என்னங்க கண்ணெல்லாம் திறந்திருக்கு. ராத்திரி பூரா தூங்கல. நானும் தூங்கல. எந்த குட்டியை கருத்து கர்ப்பமாக்கி அவளோட ஜீவனம் பாழாக்கி வரணும். எடா அடுத்தடுக்கான் வேண்டிய அடுத்தடுத்த குடும்பமா இருந்தோம். நின்ன நான் கொல்லாத விடுகில்ல. இனி ஒரு முறை அச்சான வெளிச்செங்கில் நின்ன நான் பொண்ணுகளையும் மானங்கட்ட நாயே. எடோ விவாகம் கழித்த நினக்கு நீ கொச்சு குட்டியை கெடுக்க எங்கின மனசு வண்ணும். நீ ஒக்க ஒரு மனுஷன். അയ്യോ 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 എന്റെ ഭർത്താവ് ചെയ്ത കാര്യം കണ്ടു. ഞങ്ങളുടെ തലയിൽ കല്ല് തൂക്കിയിട്ടു. ഈ ഗർഭമായ കുട്ടിയെ ഇനി ആര് കല്യാണം ചെയ്യും? வாழ்க்கைய இப்படி வழக்காக்கிட்டீங்களே. நான் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு பாரு பாரு பின்னாலேயே சுத்தினீங்களே. அது என் மேல வச்சிருக்கிற பாசம் நினைச்சேன். இப்பதான் தெரியுது அதெல்லாம் உங்க சபலன்னு. யாரும் தரமா நடந்துக்கலன்னா இப்படி தாண்டி ஆகும். இப்படி சொல்லி உங்களுக்கு வெக்கல? கொண்டாடி கோச்சிட்டு போயிட்டான்னு புருஷ வேலைக்கு தேடிட்டு போற மாதிரி பொம்பளைங்களும் தேடி போயிட்டா அவங்களுக்கு ஏத்துப்பாங்களா? சந்தர்ப்பம் அப்படி ஆயிடுச்சு. சந்தர்ப்பத்தால நீங்க தவறு பண்ணல. தவறு பண்றதுக்காகவே நீங்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டீங்க. அக்கா அந்த வார்த்தையை கொச்சப்படுத்தாதடி. அக்கா புருஷனுக்கே பொண்டாட்டியா வரணும்னு இங்க இருக்கிற எந்த தங்கத்தையும் நினைக்கிறது இல்ல. போலே போலே நடந்தது நடந்து போச்சு. நீ தானே இவளுக்கு வாழ்வு கொடுக்கணும். வாழ்க்கை என்ன உங்க கடையில விக்கிற டீயா காஃபியா? கேட்டது கொடுக்கறதுக்கு. நடந்தது மன்னிச்சு. எது வேணா மன்னிக்கலாம். ஆனா பொண்டாட்டியை ஏமாத்துற புருஷனை மன்னிக்கவே முடியாது. ஏன்னா அவ உங்களை சுமக்கிறா, உங்க குழந்தைய சுமக்கிறா, உங்க நல்வாழ்வை சுமக்கிறா. ஒரு பொண்ணுக்கு பொண்ணையுமே புருஷன் தாங்க. மோனே மோனே இப்ப நியாயத்தை நோக்கண்டா, தர்மத்தை நோக்க. என் பொண்ணுக்கு பாக்கெட்டு பிச்சை கொடு. அம்மா பிள்ளைய பிரிச்சதால ஒரு தாய் என்னால கண்ணீர் விட்டது போதும். இன்னொரு தாயும் விடக்கூடாது. ஏன்னா நீங்க யாருக்காக கண்ணீர் சிந்துறீங்களோ அவளும் இப்ப தாயாக போறா.
நான் கழுத்துல சுமக்கிற பாரத்தை விட வயத்துல அவ சுமக்கிற பாரத்துக்கு தான் சொந்த அதிகம். நீ நல்லா இருக்கணும்மா, நல்லா இருக்கணும். இந்த மண்ணு வந்தவங்களை எல்லாம் வாழ வைக்குது, பழி கவர்ந்தவனை நீ வாழ வச்சுட்டம்மா. அன்னைக்கு நான் படி தாண்டாம இருந்திருந்தா இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஆனா இப்ப நான் படி தாண்டலன்னா உங்க பொண்ணு வாழ முடியாது. நான் புறப்படுறேன். நீ போகண்டா. நான் என் புருஷனை எழுந்துட்டு போனா கூட பரவாயில்ல. ஆனா இந்த மண்ணு அதோட பெருமையை இழக்க கூடாது. ஏன்னா ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது தான் எங்க பண்பாடு. அந்த ஒருத்தி புஷ்பாவா இருக்கட்டும். என்ன இருந்தாலும் இப்ப நீங்க வேற ஒருத்தியோட புருஷன். என்ன சொல்றது, உங்க மனைவிக்கு செய்யற துரோகம். தாலிங்கிறது மூக்கனாங்க இதுதான். ஆனா அது பொண்டாட்டிக்கு மட்டும் இல்லைங்க, புருஷனுக்கும் தான். அக்கா அக்கா அக்கா, எங்களை விட்டுட்டு போகாதீங்க அக்கா, எங்களை விட்டுட்டு போகாதீங்க. எல்லார் விதியையும் ஆண்டவன் தான் எழுதுறான். ஆனா என் விதிய நானே மாத்தி எழுதிக்கிட்டேன். நீயாவது உனக்கு ஒரு சக்களுக்கு வராம பாத்துக்க. அண்ணி, கண்ணா, நாத்தனாரே வேண்டான்னு நினைச்சேன். கடைசியில சக்களத்தையே வந்துட்டப்பா. என்னம்மா சொல்றேன்? மகளுக்கு செய்யற சந்தோஷத்தோட மருமகளுக்கு செஞ்சீங்க. நான் இது வரைக்கும் நல்ல மருமகளா நடந்துக்கல, நல்ல மகளாவது நடந்துக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பீங்களாப்பா? பார்வதி, நீங்க எனக்கு தாரவாத்து கொடுத்த பிள்ளைய நான் இன்னொருத்திக்கு தாரவாத்துட்டேன். அவனை தொட்டில இருந்து எடுக்க தலை குனிஞ்ச, தோல்ல தூக்கி விளையாட தலை குனிஞ்ச, அப்ப எல்லாம் சந்தோஷமா நானா தலை குனிஞ்ச. இப்ப உனக்கு துரோகம் செஞ்சு அவன் எங்களை தலை குனிய வச்சுட்டாம்மா. பரவாயில்லம்மா, மகன் வீணா போயிட்டாலும் நீயே மகளா வந்து எங்களை தலை நிமிர வச்சுட்டம்மா, தலை நிமிர வச்சுட்ட. தாலி என்பது முக்கணாங்கயிறு தான். ஆனா அது பெண்ணுக்கு மட்டுமல்ல.